இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதன்ஜி நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு RSS நெடுகாலம் முழு நேர பணியாளர், பிரச்சாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணியை செய்து இன்னைக்கும் அதேனுடைய தொடர்ச்சியாக தமிழகம் மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இது மாதிரியான ஒரு தேச தெய்வீக விழிப்புணர்வு பிரசங்கங்கள், உபன்யாசங்கள் இதெல்லாம் செஞ்சு சமுதாயத்தை வழிநடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த தலைப்புல மகோதயா பேசணும்னு வேண்டிக்கிறோம். மகோதயா, வியாச வித்யா மந்திரத்தினுடைய சால்வைய माता पितृभ्यां वपुषः जनकाभ्यां नमस्करोमि विज्ञान जनकाभ्यां शिवा பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ நனிசிறந்தன ஓம் ரத்னாகராதபதா ஹிமாலய கிரீடினி ரங்கராஜர்ஷிரத்னாட் பாரத மாதர் வந்தே பாரத மாதரம் வந்தே பாரத மாதரம். கர்ம தத்துவம் என்பது குறித்து இன்னைக்கு நாம சிந்திக்கிறோம். இங்கே நமக்கெல்லாம் வியாக்கரணத்துல ஆழங்கால்பட்ட சம்ஸ்கிருத பாரதியுடைய நமக்கு காட்டி வந்திருக்கக்கூடிய பெரியவர்களையும் வணங்கி கருத்து பரிமாற்றத்தை துவங்கும். பேசுறது கேட்கிறதா எல்லாரும்? நாம இருக்கக்கூடிய பிறந்த வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜன்ம பூமி பாரத தேசம் இதுக்கு பல பேர் உண்டு. அடைமொழிகளா ஞான பூமி, யோக பூமி, அப்படி பல அடைமொழிகள்ல ஒன்று பூமி. இந்த பாரத தேசத்துக்கு நம்ம தேசத்துக்கு சொல்றது ஒரு சொல் இருக்க, அந்த சொல்லினுடைய பொருள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு இயல்பு. அது சொல் பிறப்பியல் என்று தமிழ்ல சொல்ல. ஆங்கிலத்துல சொல்லணும்னா எட்டிமாலஜி, ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ். இந்த சொல் இருக்குன்னா கூடவே பொருளும் இருக்கு. அது ரெண்டுமே பிரிக்க முடியாது. அதை விட அடிப்படையா இன்னைக்கு நாம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று.
1836 2 நிகழ்வு நடந்தது. ஒரு நிகழ்வு தாமஸ் பேபிங்டன் மெக்காலே அப்படின்றவன் நம்ம நாட்டுக்கு வந்து, அது ஒரு நிகழ்வு. அதே 1836 ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அவதாரம் நடந்தது. இந்த தாமஸ் பேபிங்டன் மெக்காலே இந்த நாட்டுல முழுவதுமா சுற்றுப்பயணம் செய்து இந்த நாட்டுக்கு ஒரு கல்வி திட்டம் கொண்டு வரணும்னு தன்னுடைய நாட்டுல போய் சொல்லி கொண்டு வந்தார். இன்னைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கோம் மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். அந்த பவதாரி, பவம்னா பிறப்பு, தருணம்னா கடத்துறது, பிறவியிலிருந்து நம்மை கடத்தி பிறவா பெருநிலையை செய்யக்கூடிய அம்பாளுடைய அனுகிரகத்துல கதாதரர் என்ற விஷ்ணு சகசிரநாமத்துல 2 முறை வரக்கூடிய பெயர் கொண்ட பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அவதாரம். ஆச்சரியம் என்னன்னா, அவர் பள்ளிக்கூடமே போகல, மழைக்கு கூட ஒதுங்கல. இவனா கல்வி திட்டத்தை கொண்டு வந்தான். எந்த கல்வி திட்டத்துல? அந்த கல்கட்டால இருக்கக்கூடிய மாநில கல்லூரியில பிரசிடென்சி காலேஜ்ல BA முடிச்சவர் இவருக்கு சீடரா நரேந்திரன். அவன் எந்த இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வந்தானோ அதே இங்கிலீஷ் எஜுகேஷனை வச்சுட்டு சிகாகோல இந்த நாட்டினுடைய அந்த பாராளுமன்றத்தினுடைய நிகழ்வையும் இந்த நாட்டினுடைய தலை எழுத்தையும் புரட்டி போட்டார். ஆச்சரியகரமான விஷயம். கைகேயி தசரதனிடத்துல 2 வரம் கேட்டார். 2 வரம். ஒரு வரம் தன் மகன் பரதன் நாடாள். 2வது வரம் ராமன் நாடாள். 14 வருஷம் போகும். தசரதன் கேட்டான், பரதன் நாடாளன்றது கூட நான் பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு, நான் கொடுத்த வரத்தை வச்சு நீ கேட்கிற, அதுக்காக ராமன் ஏன் காடாளணும், இருந்துட்டு போட்டோமே கேட்கிறான் தசரதன். இவன் நாடு ஆளணும்னா அவன் காடு ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டான். இது அப்படியே மெக்காலேக்கு கொண்டு வந்தான். அவன் இங்கிலீஷ் எஜுகேஷன் வேணும்னு கொண்டு வந்தான். முதல் வரம் இங்கிலீஷ் எஜுகேஷன் தானே வேணும், சம்ஸ்கிருதம் கூடாது அப்படின்னு 2வது வரம் வச்சான். தமிழ்நாட்டுல சம்ஸ்கிருத ஆசிரியர்களாக இருந்தவர்கள் அத்தனை பேருமே உடனே வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்னு நூலகத்துல வேற படியில செலுத்தி சம்ஸ்கிருத எஜுகேஷன் இல்லாம ஆக்கின பெருமை திராவிட மாடலுக்கு. இது ஏன் இந்த கர்ம தத்துவத்துல இது ரொம்ப முக்கியமா சொல்றீங்கன்னா, நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த மேற்கத்திய சிந்தனையில நம்ம மனசு முழுக்க எப்படி இருக்குன்னு சொன்னா, முதல்ல வஸ்து வந்தது, வஸ்துவுக்கு பிறகு வஸ்துவிற்கான பெயர் வந்தது, நாமம் வந்தது. இதுதான் நாம படிச்சுட்டு இருக்கோம். அதுதான் நம்ம மனசுக்கு எட்டுறது, கொஞ்சம் மனசுக்கு உகந்ததா இருக்கு. ஆனா அது பொய். முதல்ல வஸ்து வரல, முதல்ல சப்தம் தான் வந்தது, ஒலிதான் வந்தது. ஏன்னா பிரபஞ்சம் is classified into 2. What are they? வஸ்து பிரபஞ்சம், சப்த பிரபஞ்சம். மேற்கத்திய கல்வி என்ன சொல்றதுன்னு சொன்னா, முதல்ல எது வந்தது? வஸ்து வந்தது, உலகம் பிறந்தது. அந்த உலகத்திலே இது என்னென்ன
பொருள், அதுக்கு பொருளுக்கு பெயர் அப்படின்னு சப்த பிரபஞ்சம் அப்புறம் வந்தது. இதுதான் இப்ப நாம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இதுல இருந்து நாம கொஞ்சம் கூட பின்வாங்கிறதா இல்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய மொழியியல் அறிஞர்கள் ரஷ்யால இருந்து, ஜெர்மன்ல இருந்து இப்ப என்ன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, முதல்ல பொருள் வரலப்பா, முதல்ல சப்தம் தான் வந்தது, ஒலிதான் வந்தது. எனவே பொருள் உலகம், ஒலி உலகம் இரண்டருள், ஒலி உலகம் முதலில் வந்து பிறகுதான் பொருள் உலகம் வந்தது. இதுதான் இப்ப அஸ்திவாரம். இதுல இருந்துதான் கட்டடம் கட்டணும். லலிதா சகஸ்திரநாமத்தை படிக்கிறவாளுக்கு தெரியும், முதல்ல சப்த பிரபஞ்சம் தான் வஸ்து பிரபஞ்சம். கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, ஏன்னா அவ எல்லா அக்ஷரங்களினுடைய ஸ்வரூபிணி. அக்ஷரம்னாலே அழியாதது அர்த்தம். அப்ப சொல் உலகம் என்பது, அதாவது ஒலி உலகம் என்பது முதல்ல நம்ம வேதம் அதுதான் சொல்லும். என்ன, அந்த ஒலிகளிலும் ஓர் எழுத்து ஒலி, ஓர் ஒலி, ஏகாட்சரம் பிரம்ம, ஓம் இத் ஏகாட்சரம். கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றான், ஓம் இத் ஏகாட்சரம், ஏகாட்சரம். அப்ப சப்தத்தில இருந்துதான் உலகம் வந்து. அப்ப எங்க இருந்து போனோம், இந்த வஸ்துவில இருந்து நம்ம சப்தத்துக்கு போறோம். வஸ்து வந்து அந்த முதல் பாடம். ரெண்டாவது, சாதாரண ஒரு இடத்தை பார்த்தோம்னா, ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருளை யாராவது ஒருத்தர் படைச்சிருக்கணும். யார் படைச்சிருக்கா? ஒரு வீடு பார்த்தோம்னா வீடை கட்டினவர் ஒருத்தர் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல உதாகரணம், பானையை பார்க்கிறோம். பானையை ஒரு குயவர் செய்து, அந்த குயவர் தன்னுடைய பானை செய்யற அறிவு அவர்கிட்ட இருந்திருக்கு. அதை வைத்துக் கொண்டு பானையை செய்யறார். அது மட்டும் இல்ல, பானை செய்வதற்கான மூலப்பொருள் இருந்திருக்கும், மண். அதை வச்சுட்டு செய்யற. அதுக்கு துணையா உதவிகரமா நீதி இருந்திருக்கலாம், சக்கரம் இருந்திருக்கலாம், தண்ணி இருந்திருக்கலாம், அதெல்லாம் இருக்கு. நான் வேதாந்த பரிபாஷையை சொல்லல, உபாதான காரணம், நிமித்த காரணம், அதெல்லாம் இப்ப சொல்லல. ஏன்னா ஆதிசங்கரர் சொல்றார், சப்தஜாலம் மகாரண்யம். இந்த வார்த்தையிலே நம்ம வாழ்க்கை போயிடுது. வார்த்தையில மாட்டிட்டு சிக்கி தவிச்சிருக்கும். ஏன்னா அது வாச்சாம கோச்சம், சொல்லும் பொருளும் தொட முடியாத இடம் அது. கங்குல் பகல் அற நின்ற இடம் அது. தாய்மானவர் சொல்ற திருச்சியில. அப்போ ஒரு பொருள் இருந்ததுன்னா பொருளை செய்தவர் ஒருத்தர் இருக்கணும், கர்த்தா இருக்கணும். அந்த பொருளுக்கான மூல பொருள் இருக்கணும். ஒரு நல்ல உதாகரணத்தை வேதம் சொல்லும், பூர்ண நாபி. சிலந்தி என்ன செய்யறது, வலையை தன்னிடத்திலிருந்து வருகின்ற எச்சில் மூலமாகவே வலையை கொண்டு, அது வேற சோர்ஸ் கிடையாது. அதனாலதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பத்திலேயே சொல்கிறது, விஸ்வம் விஷ்ணு. அதை எப்படி சொல்றது சொன்னா, விஷ்ணுவனுடைய எங்கும் வியாபித்திருக்கிறவருடைய பரம்பொருளுடைய சரீரம் தான் இந்த உலகம். முதல் விஷயம் பார்த்துட்டோம், சப்த பிரபஞ்சம் முதல்ல, வஸ்து பிரபஞ்சம் இரண்டாவது. இதுதான் பாரதிய வித்யா, வியாச வித்யா. அதுதான் வஸ்துக்கு அப்புறம் சப்தம் இல்லை, அது மெக்காலி, திராவிட மாடல். இரண்டாவது விஷயம், பகவான் தானே இந்த உலகத்தில், அவனேதான் உலகம். ஆனா முதல்ல எப்படி பாட ஆரம்பிக்கும்னா, ஆசிரியர் எப்படி குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாருன்னா, சூரியன் கிழக்கில் உதிக்கிறான் தான் பாடம் ஆரம்பம். நமக்கு கொஞ்சம் வகுப்பெல்லாம் தாண்டி ஏழாவது
சூரியன் இப்போதும் இல்லை, மறைவதும் இல்லை அப்படின்னு தெரியுது. நேரம் உடனே முதல்வர்கிட்ட போய் முதல்ல இந்த எல்கேஜி டீச்சரை பார்த்தோம். எனக்கு தப்பா சொல்லி கொடுத்தா சூரியன் கிழக்கு அப்படி நம்ம யாரும் புகார் செய்யறது இல்லை. மாறா நம்ம குழந்தையும் அந்த டீச்சர் கிட்டேயே தான் போடணும். இத்தனையும் அவர் சொன்னது தப்புதான். சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஆனால் சூரியன் கிழக்கே உதிக்கிறான்னு தான் நம்ம குழந்தைன்னு சொல்லி, ஏன்னா அவன் பிற்பாடு வந்து தெரிஞ்சுப்பான். அப்ப முதல் பாடம் ஏகம் சத், இறைவன் ஒருவன் இருக்கிறான். இது முதல் பாடம், இறைவன் ஒருவன். ஆனா இறைவன் ஒருவன் இருக்கிறான்றது அப்ப என்ன பாடம் இருக்கணும்? இறைவன் மட்டுமே இருக்கிறான். சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய மொழியில சொல்லணும்னா, இருப்பதெல்லாம் இறைவனே. இறைவன் ஒருவன் இருக்கிறான்றது ஒண்ணே இல்லை. இப்போ அப்புறம் பாடம் எது? இறைவன் மட்டுமே இருக்கு. சுவாமிஜி என்ன சொல்றார் தயானந்த சரஸ்வதி? இருப்பதெல்லாம் இறைவன் சொல்ல போறாரா? வேதத்திலே தான் ஈஷா பாஸ்யம் இதம் சர்வம். இரண்டாவது நமக்கு புரியல. இருப்பதெல்லாம் இறைவன் என்ன குதர்க்கமான ஒரு சந்தேகம். இந்த குதர்க்கமான சந்தேகத்தையும் நம்முடைய பெரியவர்கள் நமக்காக எழுப்பி பதில் சொல்ற. அப்படி குதர்க்கமா எழுப்பி அதுக்கு பதில் சொன்னவர் மகாகவி பாரதி. அதே எங்க சொல்றாருன்னா தன்னுடைய ஸ்வச்சரிதையில சொல்றார். ஸ்வச்சரிதை அவர் எழுதினது ஸ்வச்சரிதை. கனவு அப்படின்னு முதல் பாகம், 66 அப்படிங்கிற ரெண்டாவது. அதை இப்போ பாரதி 66 ரெண்டு பாகமா. அதுல ஒரு தலைப்பு கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதுல சொல்ற இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். வெயில் அளிக்கும் ரவி ஒன்னும் கோணாத்தனுரை தேவை. வெயில் அளிக்கும் ரவி, மதி சந்திரன், விண்மீன், இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்து அதோட நிறுத்தல. கீழான பன்றியினை, கழுதை ஒன்றை, தேளை, தாளை பார்த்து இருகரமும் சேவித்து சங்கரா சங்கரா என ஜபித்தல் வேண்டும். பன்றி, கழுத, தேள் அதோடு நிறுத்தியிருந்தாலும் பரவாயில்ல. கூளத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும். கூளம்னா தமிழ்ல நமக்கு கஷ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தி இந்த டஸ்ட்பின்ல போடுறது எல்லாம் கூளம்னா குப்பை. கூளம், கூளத்தை குப்பைகளை, மலம் மலத்தினை, கூளத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும். கூடி நின்ற பொருளனைத்தும் தெய்வம் கண்டி. அதோட நிறுத்தினா பரவாயில்ல. அந்த பாட்டை முடிக்கும் போதுதான் உச்சகட்டத்துக்கு போறார் மகாகவி பாரதி. நான் எழுதுற இந்த எழுத்தெல்லாம் தெய்வம். இந்த எழுத்தை எழுதுகின்ற எழுது போலும் எழுத்தும் தெய்வம், எழுது போல். அப்ப என்ன நிறைய நமக்கு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு? சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். அதுதான் சொல்றோம். अपवित्र पवित्रो वा सर्वावस्थां गतोपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सभाख्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं சொல்லிட்டே இருக்கும். கர்மணா சம்பாதி ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வியபோகதி அசம்சய. ஸ்ரீராம ராம ராம திரு விஷ்ணு
ததாவாரக நட்சத்திரம் விஷ்ணுரேவ யோகஸ்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்த. எல்லாமே சர்வம் சர்வம் பிரம்மமயம், பிரம்மம் ஒக்கட்டே. இப்ப ரெண்டாவது பாடம். முதல் பாடம் சப்த பிரபஞ்சமா வஸ்து பிரபஞ்சமானா நம்ம பாரதிய வித்யா சொல்றது சப்த பிரபஞ்சத்திலிருந்துதான் வஸ்து பிரபஞ்சம் வந்தது. முதல் பாடம். இரண்டாவது இறைவன் குருவன் இருக்கிறான்னு ஆரம்பிச்சு எங்க போய் நிக்கிறதுன்னா இருப்பதெல்லாம் இறைவன். மூணாவது இப்ப இருப்பதெல்லாம் இறைவனேன்னு சொன்னா நமக்கு விரிவா சொல்லியிருக்கா கேட்டுக்கிறோம். புரியுதுதானே? புரியல. ஓட்டு போடும் போதும் புரியல, எப்பவும் புரியல. அப்படின்னா என்ன பண்றது? அதனால வேதம் என்ன செஞ்சிருக்குன்னா 3 பிரிவா பிரிச்சு. வியாச வித்யான்னா வைதீக விஷயம்தான், வேத விஷயம் தான். இந்த நாடு முழுக்கவே வேதம் சம்பந்தப்பட்டது. இந்த நாட்டில் இருக்கிற எல்லோருமே வைதிகர்கள், வேதத்தை அனுசரிக்கின்றவர்கள். 3ஆம் பிரிவு என்ன? கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம். சில சமயம் நாங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போய் ஏதாவது ஒரு புத்தகத்தை பார்த்து, இல்லையே 2 தான் இருக்கு, கர்ம காண்டம் உபாசனா காண்டம் எப்படி வந்ததுன்னா இந்த உபாசனா காண்டம் கர்ம காண்டத்துக்கு வந்து அவ்வளவுதான். அது போட்டு ரொம்ப குழப்பிக்க. இந்த கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் வேற அழகான பாஷையில இதையே சொல்லணும்னா செயல், அன்பு, அறிவு. செயலை இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா ஆற்றல், அன்பு, அறிவு. அதனால இந்த 3 விஷயத்துக்குள்ளதான் எல்லா விஷயங்களும் அடங்கி. இதை புரிஞ்சுக்கணும். ஆற்றல், அன்பு, அறிவு. பகவத்கீதை இதுல நமக்கு வரக்கூடிய 4வது நிலையில 3 ஸ்லோகங்கள் கொடுத்திருக்கு. அதுதான் அவர் கர்ம தத்துவத்து. அது தவிர சாணக்கிய நீதியிலிருந்து ஒரு ஸ்லோகம், ஒரு சுபாஷிதம் ஒண்ணு கொடுத்திருக்கு, ஒரு கதையும் ஒண்ணு, மகாபாரதத்துல சொல்லப்பட்ட ஒரு கதை. காட்டுல தபஸ் பண்ண போனா, தபஸ் பண்ணிட்டு இருந்தான். தமிழ்ல தவம் அப்படி சொல்றோம், தவம் செய்யறதுல தபசின்னு சொல்றோம். சம்ஸ்கிருத பதம் தாபம், வருத்திக்கு நம்மை வருத்தி கொள்ளுது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, அதான் விஷயம், வேற ஒண்ணு. திடீர்னு ஒரு நாள் மேல இருக்கிற அந்த கொக்கு எச்சப்பட்டு, ஆதிசங்கரர் சொல்றார், எப்படி உலகம் இருக்கணும்னா ஒரு பறவை எச்சமிட்டால் அது எப்படி நம்ம அருவருப்பா கருதுறோமோ அப்படிதான் இந்த சம்சாரத்திலேயே இருக்கணும். அவனுக்கு பார்த்துட்டு கோபமா அதை பார்த்தா அது இருந்துச்சு. இவன் முடிச்சா தபஸ் முடிஞ்சிருத்து போல இருக்கு, கிராஜுவேஷன் அடைஞ்சாச்சு. இப்ப ஒண்ணும் உள்ள போகாமையே டாக்டர் பட்டம் வாங்குறான். அது மாதிரி இவன் நினைச்சுட்டான், ரைட் கம்ப்ளீட்டட் தி கோர்ஸ் அப்படின்னு நினைச்சு கிளம்பிட்டான். பவதி பிக்ஷாந்தேகி எடுக்கணுமே, அந்த முறைப்படி எடுக்கிறான். அவளுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அவ கணவனுடைய சுஷ்ரூஷ சொல்றேன். அதனால் கணவனுக்கு பணிவிடை செய்து விட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு.
பார்த்தா பார்த்த பார்வை உடனே இவன் சொன்னான், புக்கென்று நினைத்தாயோ அரண்டு போட்டான். நம்ம திட்ட அறிவிக்கிறதுக்கு முன்னே அண்ணாமலை சொல்லிடுறாரு பயப்படுறான். அவருக்கு எப்படிடா தெரியுது? இதுக்கு நீ விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா தர்மவியாதன் கிட்ட, யாரோட இறைச்சி வியாபாரம் செய்ய ரொம்ப மோசமா போச்சு நிலைமை. ஆனந்த் வெங்கடேஷ் கிட்ட போனா என்ன, சரி நேரம் அங்கதான் போன. அங்க போனா அவன் எல்லா பொருட்கள்லாம் பிடிச்சு, அந்த அம்மா வர சொன்னாங்களான்னு கேட்டான். என்னடா இது ரொம்ப போச்சு, அங்க இங்க வந்தா மறுபடியும் இது பிரச்சனையா இருக்கு. அவன் அப்பா அம்மாவை மாதா பித்ருபியாம் ஜனகாபியாம் தான் அப்படி நினைக்கிற அம்மா அப்பாவே தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி. அப்போ இந்த விவரத்தை சொல்ற இந்த கதையானது இந்த 4வது வியாச வித்யா மந்திரத்தினுடைய சம்ஸ்கிருத பாடத்துல 6க்கு 5, 6 தயாரிப்பில் 4 படிச்சிருந்தோம். இப்ப கர்ம தத்துவத்தை பத்தி பார்க்க, இந்த கதையில என்ன சொல்லப்படுறதுன்னு சேர்த்து பார்க்க. கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம், இந்த 3ஆ பிரிச்சிருக்கு. எதுக்கு? ஒரு கட்டத்துல என்னாச்சு, ஆதிசங்கரர் வரத்துக்கு முன்ன கர்மம் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் பிரதானம். அப்படி கர்ம காண்டிகள் இருக்கு. நமக்கு தெரியும், ஆதிசங்கருடைய வரலாறு படிச்சா தெரியும். குமாரிடம் கதையெல்லாம். 2வது ஒண்ணுமே தேவையில்லை, ஞானம்தான். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். நாம தியாகம் பண்ணுன்னு சொன்னா இவன் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டான். சந்தியாவந்தனம் உள்பட அத்தனையும் தியாகம், தியாகத்தினுடைய உச்சகட்டம். ஊழல் போட்ட அன்னைக்கே மாத்தியானிக்கிட்ட தியாகம், சாஸ்திரிகள் இல்லைன்னா எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு 2020 மேட்ச் வேற சாயங்காலம். இதுதான் இவனுடைய நிலைமை. அப்போ இந்த கர்மாக்களை எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மனிதனுக்கு எப்பவுமே இன்பத்துல ஒரு நாட்டம். அதனால மனிதனுடைய தேடல்களை புருஷேன அர்த்தியதே இத்தி புருஷார்த்தம், அதை 4ஆ வச்சிருக்காங்க. முதல்ல அவன் விரும்புறது காமம். காமம்னா இன்பம். இன்பம் எதுல இருந்து கிடைக்கிறது? வஸ்துவினிடத்திலிருந்து இவனுக்கு இன்பம் கிடைக்கும். அதனாலதான் இன்பம்ன்ற வார்த்தை வரும் பொழுது தினமலர் தினத்தந்தி. ஏன் அப்படின்னா, பத்திரிகை வரும்போதே கூட சிறுவர் மலர் வரும், வாரமலர் வரும், பெண்கள் மலர் வரும். அப்ப இன்பம் வரும் பொழுது, நீ வேண்டும் பொழுது துன்பமும் கூடவே வரும். நீ படிக்காம இருக்கலாம், ஆனா இன்பம் என்றால் துன்பம் அட்டாச். இப்படி இதுக்கு பேர் இருமை என்று பெயர். லாபம் என்று விரும்பினால் அவரும் கூடவே நஷ்டம் வரும். இதுக்கு பேர் இருமை, சொந்தம். திருவள்ளுவர் எந்த அளவுக்கு வேத நெறியிலே ஆழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த சிருஷ்டியே இருமைதான். சிருஷ்டியில எல்லாமே இருமைதான், இருமை இருக்குதான் சிருஷ்டி. அதே மாதிரி இந்த சிருஷ்டி முழுக்கவே ரஜோகுணம். கர்மா எல்லாமே ரஜோகுணம். அதனால 3 சொல் வரப்போறது நமக்கு.
இதே பாடத்திலே வருது. கர்மா அகர்மா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, சொல்லு. அகர்மா விகர்மம் அப்படி ஒரு சொல். அகர்மம்ன்ற சொல் வந்த உடனே நாம நினைத்துக் கொள்ள வேண்டியது பிரம்மம். அதுக்கு இன்னொரு பேரு தான் அகர்மம். நினைக்கிறதுன்றது பரம்பொருள் தான் அகர்மம். இந்த கர்மம் என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். செயல் அப்படின்னு சொல்லலாம், இணை அப்படின்னு இன்னொரு சொல் போடலாம். ஆனா அதையே நாம தப்பாதான் பயன்படுத்திருக்கோம். ஒரு சொல்லுக்கு தேய்மானம் உண்டு, டிப்ரிசியேஷன் பேர் ஆங்கிலத்தில். சொல் தேயல். ஒரு சொல்ல ஒரு காலத்துல ஒரு அர்த்தத்துல பயன்படுத்திருக்கோம், கால வெள்ளோட்டத்துல இன்னொரு அர்த்தம் வரும். உதாரணமா, அந்த பொண்ணு வெகுளி பெண் அப்படின்னு சொன்னா தெரியாத பொண்ணு அப்படின்னா இப்போ வெகுளி பெண். ஆனா வெகுளின்றதுக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற அந்த சொல்லுக்கான பொருள் இல்லை. வெகுளின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். வள்ளுவர் பயன்படுத்துற குணம் என்னும் குன்று ஏறி நின்றார் கனவையும் காத்தல். பெரியவங்களுக்கு கோபம் வரும், கண நேரத்துல வரும், போயிடும். அதே வச்சிருந்து ஞாபகம் வச்சிருந்து இருக்க. அப்போ அங்க கோபம். அதனாலதான் மன்னன் எதிரி மன்னனை பார்த்து வெகுண்டு எழுந்தான். அந்த வெகுண்டுன்ற வார்த்தைக்கு பகுதி. அப்ப சொல் தேய்மானமா நமக்கே தெரியும். கோவிந்தான்ற சப்தம் இப்ப போய் வியாக்கரணத்தை படிச்சுட்டு இருக்காத, அதுக்கான வயசு இல்லை உனக்கு. இனிமேல் நீ கோவிந்த 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 பாடினாங்களே அழகா நாமாவளிகள் சொல். அதேதான் ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா கிருஷ்ணா ராமா கோ. அதேதான் பாப்போம். இனிமேல் ஒன்னும் நீ இப்ப போய் நீ படிச்சுட்டு இருக்காரு ராமக ராமு ராமா, அதையாவது படி, ராமசப்தமாவது வரும். அதை என்ன பண்ணிட்டான், சம்ஸ்கிருதத்துல நல்லா கவனிக்கணும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ்ல ஒரு புத்தகம் போட்டிருக்கான், அதுல உபக அப்படின்ற சப்தம் போட்டான். ராமசப்தம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் கவனிக்கணும் நீங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் டிக்ஷனரியிலேயே கூட ஏகப்பட்ட மாற்றம் ரொம்ப சட்டிலா இருக்கும், நுட்பமா இருக்கும். நமக்கு கொடுத்திருக்க, பெரியவங்க கொடுத்திருக்கிறது ராமசப்தம், அவன் கொடுத்திருக்கான் கூப்ப 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 சப்தம். அதுவும் நல்லதுதான், அந்த கூவத்தையும் சரியா வச்சுக்கலையே நாம. கூப்பேஸ்வரர்னு பேரு அந்த ஆரம்பத்துல. அந்த இறைவனுக்கு எம்பெருமானுக்கு சிவனுடைய பேர் அது கூப்பேஸ்வரர். அது ஒரு பக்கம். அப்போ ஒரு சொல்லுக்கு தேய்மானம். கோவிந்தான்ற சப்தம் இப்ப எப்படின்னா, அந்த பினான்ஸ் கம்பெனில பணம் போட்டீங்களே என்ன ஆச்சு, அது அங்கேயாவது போட்டு வந்துருக்கலாம், திருப்பதி இல்லையா மாறி போச்சு. அந்த அந்த சப்தம் இருக்க பஜனை, டு சர்வ், டு சர்வ், பஜனை இறைவனுடைய பஜனை பாடுறது அழகான சொல். ஆமா, அவர் ஆபீஸ்ல என்ன பண்ண பஜனை பண்ணிட்டு இருக்காங்க, பரவாயில்ல பண்றது இல்லை. பஜனைன்ற சப்தம் கோவிந்தான்ற சப்தம் தேய்மானமாயிடுச்சு. சரிதான். இன்னொரு புஸ்தகம் ஒண்ணு வந்திருக்கு, அவசியம் வியாச வித்யா புத்தகத்துல புஸ்தகத்தை இது பண்ணணும். அந்த புஸ்தகம் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் இங்கிலீஷ் பதங்களை நம்முடைய சம்ஸ்கிருத பதங்களுக்கு இணையா நம்ம சொல்றோம். நினைக்கவே நினைக்காது. ஆத்மா, ஸ்பிரிட், ஸ்பிரிட் வேற, ஆத்மா வேற. தமிழ்நாட்டுல நமக்கு நல்லாவே தெரியும். ஈடு கிடையாது, ஒண்ணும் இல்லை. டெலிவரி யாரு,
ப்ரொஃபஷனல் குடியரா அல்லது இவனா கிரிக்கெட் எவனா எந்த டெலிவரி? மக்கள் பேரு அப்படின்னு அழகான சப்தம் இருக்கு. பேருனா பெருமை உடையது. டெலிவரி எங்க இருக்குது? இப்ப அப்படிதான் இருக்கு இந்த நிகழ்ச்சி. இவ போயிடுறா நயன்தாரா மாதிரி. அதுவும் சுமந்து பெறல, அதுக்கும் ஒரு வாடகை இல்லை. அப்ப டெலிவரிக்கும் மக்கள் பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம். There is a big gulf. பெரிய இடைவெளி. அதனால எந்த காரணத்தை கொண்டும் இங்கிலீஷ் பதங்களை சேர்க்கவே சேர்க்காது. நமக்கு ஏதோ ஒரு அதுலயும் தமிழ்ல கட்டுரை எழுதும் போது ஒரு சப்தத்துக்கு நமக்கு புரியலன்னா பிறை கோட்டுக்குள்ள தமிழ்ல சொல்லணும்னா பிராக்கெட்டுக்குள்ள இங்கிலீஷ் பதம் போடணும். தமிழே இவனுக்கு புரியலன்னா எப்படி ஆயிப்போச்சு? பிராயன் தமிழ் பேசு தங்க பிராயன் ஒரு மாணவனுக்கும் தெரியும், வயசுன்னு தெரியல. ஆறும் வகுத்தற்கு அரிய பிராயத்தள் ஆயினுமே எங்கள் தாய். அவருடைய வயசு சொல்ல முடியாது. பாரத தாய் என்ற பாரதிய பிராயன் தெரியல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு சொல்லுக்கு நிறைய தேய்மானங்கள் உண்டு, இடம். ஆத்மான்ற சப்தமே எப்படி நாம பயன்படுத்துறோம்ன்றது சம்ஸ்கிருதத்திலே. அதனால ஒரு புஸ்தகம் ஒண்ணு வந்திருக்கு, எந்தெந்த பதங்கள் சம்ஸ்கிருதமோ அது ஈடு இணையா இங்கிலீஷ் பதம் இல்ல அப்படின்னே ஒரு பட்டியல் புஸ்தகமே. இப்ப நாம கர்ம விஷயத்துக்கு முதல் 2 பாடம் படிச்சுட்டோம், 3வது போறோம். இப்ப இந்த உலகம் பிரபஞ்சம் இருக்க, இந்த பிரபஞ்சத்துல 2 விஷயம் இருக்கு. பகவானுக்கு பஞ்சகிருத்தியங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தை படிச்சாலும் நமக்கு தெரியும். லலிதா நவரத்ன மாலைன்னு ஒண்ணு நவராத்திரி சமயத்துல பாடக்கூடிய புத்து பவழம் வைரம் அதை வச்சு அம்பாள். அதுக்கு ஒரு காப்பு பாடல் ஒண்ணு, ஆக்கும் தொழில் ஐந்தரன் ஆற்றல் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி தேக்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக ஆரணி. நமக்கு பொதுவா தெரிஞ்சது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், படைத்தல் காத்தல் அழித்தல் அல்லது துடைத்தல் அல்லது நீக்குதல். மாணிக்க வாசகர் துடைத்தல்னு சொல்றார். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. துடைப்பாய்னு சொல்றான், நீக்குவாய்னு சொல்றான், அழிப்பாய்னு சொல்லலாம். ஏதோ ஒண்ணா போட்டுக்கலாம். இந்த 3 தான் நமக்கு தெரியுது. ஆனா இன்னும் 2 தொழில் இருக்கு. ஏன்னா பஞ்சகிருத்திய பராக தொழில் இருக்கு. அந்த 2 தொழில் என்ன அப்படின்னா திரோதானம், அனுகிரகம். தமிழ்ல சொல்லணும்னா மறைத்தல், அருள். இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்க, வஸ்துக்கள், இவை எல்லாம் படைக்கப்பட்டவை, சிருஷ்டிக்கப்பட்டவை. அப்ப சிருஷ்டிக்கப்படாதது இருக்கான்னா இருக்கு. நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்லர், படைக்கப்பட்டவர்கள் அல்லர். இல்லையே அப்படின்னா படைக்கப்பட்டவர்கள் அல்லப்பா. படைக்கப்பட்டதுன்னு நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஏன்? உடம்ப வச்சுட்டு நாம படைக்கப்படுது. இந்த தனு இருக்கிறது, மெய் இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, இது படைக்கப்பட்டது. நாம் படைக்கப்பட்டவர்கள். அதனால பாடுகிறார் தேவாரத்தில், என்று நீ அன்று நான் உன் அடிமையல். நீ என்னைக்கு இருக்க அன்னைக்கே நான் இருக்கேன். நான் படைக்கப்பட்டவன் அல்லன். அதனாலதான் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, ஏன் அழற? ஒருத்தன் வீட்டுல அப்பாவுடைய படத்தை போட்டான், பிரேமும் பண்ணிட்டான், அதுல தோற்றம் போட்டிருக்கு, அது தெரிஞ்சுடுத்து போட்டு மறைவன் போட்டு காலியா விட்டான். இருக்கிறவரை புரியுதா? அப்ப தோற்றமும் மறைவும் எதுக்கு உண்டுன்னா இந்த தனு உடம்புக்கு உண்டு.
இது படைக்கப்பட்டது. அதனால சனாதன தர்மம் சொல்ற முதல் சமன்பாடு என்னன்னா, உடல் மாறும் மறையும். மாறும்ன்றது நமக்கே தெரியும். 5வது வகுப்புல ஒரு குரூப் போட்டோ எடுத்திருப்பான். தலை பின்னி மெய் கொஞ்சம் அதிகமா போய் இப்படி நிற்போம். பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆணோ பொண்ணோ ஏதோ. ஏன்னா அப்ப எல்லாருக்குமே பின்னல் உண்டு. அப்பெல்லாம் பின்னு பின்றவா இருந்திருக்காங்க, பாட்டி இருந்திருக்காங்க. ஒண்ணும் இல்லை. அதனாலதான் பழைய படம் பாத்தீங்கன்னா, பெரிய இடத்து பெண்ணோ மக்களை பெற்ற மகராசியோ கதாநாயகனுக்கே குடுமி உண்டு. இப்பவும் குடுமி இருக்கு. அது மியூசிக் வாசிக்கிறவா ட்ரம். இப்போ காலிஃபிளவரை கௌதம மாதிரி இருக்கு தலையே. இப்ப 5 வயசுல எடுத்த நிழற்படம், 10 வயசுல எடுத்த நிழற்படம், திருமணமாவதற்கு முன்பாக எடுத்த நிழற்படம், திருமணமாவதற்கு பின் திமு டிபி, குழந்தை பிறந்த படம். இப்ப நிலைமை, நல்லா இருந்த முடி காணவே காணும் கடைசியில. அப்ப உடம்பு மாறுறதான், மாறுகிறது. நல்ல தெரியும். அப்ப உடல் மாறும் மறையுமான மறையும். நாமே பார்த்திருக்கோம். இன்னைக்கு நேர போய் வீட்டுல ஒரு தாளை எடுத்து யார் யாரெல்லாம் நம்ம பார்த்தோம், யார் யாரெல்லாம் இப்ப இல்லைன்னு எழுதினோம்னா ஞானம் அப்பவே வந்துடும். அப்ப உடல் மாறும் மறையும் 2. உடலுக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்கு, அதுவும் படைக்கப்பட்டது, மனம். அது சம்ஸ்கிருத, தமிழ்ல உள்ளம் என்று. உள்ளம் மாறுமா? மனம் மாறும். மாறுவது மனம், சேருவது இனம், தெரியாத முருகனாமி. கே.பி. சுந்தராம்பாளே பாடிட்டார். நமக்கே தெரியுது, திருமணம் ஆகலைன்னா ஆகலையே ஆகலையேன்னு தவிக்கிறோம். ஆனதுக்கு அப்புறம் ஆனவாளை பார்த்தா தெரியும் நமக்கு. மாறுவது மனம், உள்ளம் மாறுகிறது. மறையுமான்னா மறையாது. அப்ப என்ன பண்ணணும்னா, அதுவா மறையாதுப்பா, நீ மறைய வைக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனம் செய்யணும். அங்கதான் இப்ப கர்ம தத்துவம் வரும். இப்ப நாம செய்யற இந்த பித்ரு கடன் இருக்கு, வள்ளுவருடைய மொழியில சொல்ல போனா தென்புலத்தார், தெற்கு திசையை சேர்ந்தவர்களுக்கான இருக்கிறது. அந்த இறந்து போனவருடைய உடம்புக்கு முடிச்சிட்டோம் சுடுகாட்டிலே. அந்த உள்ளம் இருக்கிறது, அது சிம் கார்டு. இந்த சிம் கார்டு வச்சிருக்கிற இந்த போன் கொடுத்து சிம் கார்டு அதே நம்பர்ல கிடைக்கிறது இல்லையே. அந்த சிம் கார்டு இருக்கு, அந்த சிம் கார்டுல ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் வேற வச்சு. இப்ப கொண்டாட்டி தொலைஞ்சா கூட கவலை இல்லை, செல்போன் தொலையக்கூடாது. இப்ப நிலைமை அப்படிதான், வாழ்க்கையே போயிடும் மொத்தம். அந்த சிம் கார்டு போல நம்முடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறதே. இந்த மனம் மட்டும் எந்த ஸ்கேன் சென்டருக்கு போன நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், இதயம் எல்லாம் எடுக்கலாம், மனத்தை எடுக்க. அப்ப அந்த மனத்துக்குத்தான் இந்த பித்ரு கடன், தர்ப்பணம் எல்லாமே அதுக்குதான். அதைத்தான் ஸ்ரத்தையா பண்ணுங்கிறோம். ஸ்ராத்தம், அதை இவரு போட்டுறக்கூடாது நடுவுல, ஸ்ரார் அப்படி போடக்கூடாது. ஸ்ராத்தம், ஸ்ரத்தை உடையது தெய்வம். பாரதியார் ஸ்ரத்தை, அது ஈடுபாடுன்னு நம்ம தமிழ நினைச்சிருக்கோம். நம்பிக்கை, நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பி விட்டோ. பாரதியார், எம்.எஸ். சுப்புலட்சுமியுடைய அழகான குரல். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு பாடும் பாட்டுல வருது. நம்புவதே மறை என்ற மறை தன்னை நாம் இன்று தப்பி விட்டோம். ஸ்ரத்தைனா நம்பிக்கை. சரி, அப்ப உள்ளமானது மாறுமா? மாறும், மாறும். ஒரு பொண்ணு அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்றா, ஒரு கிழவி மேட்ரிமோனி
அப்பவே இருந்துதான் நல்ல புருஷனாவது கிடைச்சிருப்பான். விளம்பரமே அப்படி வருது. வயசானவா அப்படி இருக்கிறா. அப்ப மாறும் மறையாது. இறைவன் என்ன செய்திருக்கான்? பரம கருணாமூர்த்தி தினசரி மனதை இல்லாமல் ஆக்கி இருக்கிறான். அந்த நிலைக்கு பேரு சுசுப்தி, உறக்கம். அது பல பேருக்கு வரமாட்டேங்குது. இது மாதிரி லெக்சர்ல வரும். அப்பதான் இப்படி வருதோ தெரியல. கடைசியா வந்து அப்ப முடிச்சு வந்து அதுக்காகத்தான் புராணத்துக்கு வரணும்ன்றது. தூக்கமாவது வரும். உயிர் இருக்கு பாருங்க, இது மாறாது மறையாது. உடல் மாறும் மறையும், உள்ளம் மாறும் மறையாது. நீ பிரயத்தனம் பண்ணணும். உயிர் மாறாது மறையாது. புரிஞ்சு வச்சு சனாதன தர்மம். இப்போ உள்ளத்துக்கு தான் இந்த கர்மம். இப்ப இந்த கர்மத்தை பகவான் என்ன சொல்றார்? மூணா பிரிச்சிருக்கார். கர்மம், அதாவது செயல் என்பது வினை. இரண்டாவது அந்த பாடத்துல என்ன வருது? விகர்மம், நிஷேதிக்கப்பட்ட எதெல்லாம் விலக்கத்தக்க செயல்களோ அதெல்லாம் அகர்மம். ஏற்கனவே குறிப்பிட்டோம், அகர்மம்ன்ற சப்தத்துக்கு பிரம்மம். நீர் தான் சப்தம். சப்தம் நீர். அதுக்கு பொருள் பார்க்கணும். நீர் என்ன ஆச்சரியம் பாருங்க. அந்த நீர் பார்க்கிறோம். நாம கடலுக்கு போறோம், அலை அலையா வருது, அலை என்று சொல்றோம். அலை ஓய்ந்து இருக்கும்போது கடல்னு சொல்றோம். உள்ள போனோம் ஆழ்ந்த அந்த ஆழ்கடல். இந்த ஆழ்கடல் மேல பெரிஃபரலா எப்படி இருக்கு? அலை அலையா. அப்ப அந்த ஆழ்ந்த உள்ள போகணுமே. இப்போ காற்றாடி இருக்கு. காற்றாடி இருந்து சுத்தித்துன்னா அந்த இறகுகள், தமிழ்ல பிளேடுன்னு சொல்லுவோம். சுத்தணும்னா அசையாம ஒண்ணு இருக்கணும். அப்பதான் இது அசையும். அந்த அசையாம பிடித்திருக்கிற ராட் இருக்கு பார்த்தீங்களா, அது அசையாம இருக்குது, நிச்சலமா இருக்கு, அச்சலம். இது சலித்துட்டே இருக்கு. இப்ப நம்ம மனசு எப்படி இருக்குன்னா சலித்து கொண்டே ஓடிண்டே இருக்கு. அதுவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணவர் இருக்கார் பாருங்க, அவர் பார்த்தா அமைதியா இருக்க மாதிரி தெரியும். தேங்காய் சாதம், சக்கரை பொங்கல் சொன்னமே மாட்டாங்க. கர்ம தத்துவத்தை சொன்னா கர்ம தத்துவத்தை விட்டுட்டு மீதி எல்லாம் சொல்லி வரும். அவரால பாவம் கவனிக்கவே முடியாது. இந்த ராமாயண ஏற்பாடு பண்றவனால் சீமான் பாஷையில சொல்ல போனா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு. அசையாம ஒண்ணு இருக்கு, அதை வைத்துக் கொண்டுதான் எல்லாம் செலுத்திக் கொண்டிருக்கின்றன. இப்போ உடலுக்கான 3 தொழில்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல் அல்லது துடைத்தல் அல்லது நீக்குதல். என்ன வார்த்தை ஒண்ணா பண்ணுங்க. உயிருக்கானது 2: மறைத்தல், அருளல். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். இப்ப மறைத்தலும் அவளே செய்கின்றாள், அருளலையும் அவளே செய்கின்றாள். அதனால வேதம் என்கின்ற சப்தம் பிரம்மம் இருக்கிறதே, அது உயிர்களாகிய நமக்கு இந்த உலகம் என்கின்ற பாடசாலையிலே படிக்க வந்திருக்கோம். அப்போ நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அசையாத இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறது, நிச்சலமா இருக்கக்கூடிய நிலைக்கு தான் போகணும். அதனால தான் இன்பம் என்று சொன்னால் துன்பம், லாபம் என்று சொன்னால் நட்டம் உண்டு,
ஆனந்தம் என்ற சொல்லுக்கு there is no antonym for all. சம்ஸ்கிருதத்தினுடைய விசேஷம் என்னன்னா ஆனந்தம் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதனே. ஆனந்தம் என்றால் அது ஒண்ணுதான். அதுக்கு இன்னொரு வஸ்துவனிடத்திலிருந்து எனக்கு வரணும்ன்ற நியதி இல்லை. இன்பம்னா எனக்கு ஒரு பொருளிடத்திலிருந்து வரணும். அல்வா, கேசரி, அங்கேருந்து எனக்கு இன்பம் கிடைக்கிறது நான் நினைச்சுட்டு அதை சாப்பிடுறேன். அதை சாப்பிட்டதுனாலேயே துன்பம் வரும். கவலைப்படாதீங்க, மாத்திரை வச்சிருக்கேன்றான். அதனால அதுக்கு காட்டுறான் மாத்ரா பலம் அப்படிங்கிறான். டப்பாவை திறந்து மாத்ரா பலம் அந்த மாத்திரை வேறப்பா, புலி மாத்திரை. அப்போ இன்பம் இதுக்கு பேர் ரெட்டைன்னு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் கொண்டார் பெருமை பிறங்கிற்று. ஆனா நீ இருமைக்குள்ள மாட்டிக்காத, துக்கத்துக்குள்ள மாட்டிக்காத. மாட்டிக்காம இருக்கணும்னா இங்க என்ன பண்ணணும்? நகி கஷ்டித்து க்ஷணம் அப்படி ஒரு கணம் கூட உன்னால் வேலை செய்யாமல் இருக்க முடியாதுங்கிற. ஏன்னா இவன் என்ன சொல்றான்? நீ தான் சொன்ன ஞானம் தான் பெருசுங்கிற. நான் சன்னியாசியா போயிட்டு உன்னால முடியாது. நீ தானே என்ன சண்டை போட வச்சுக்கிறான். துரியோதன, நீ அது உங்க வீட்டு பிரச்சனை, என்ன இழுக்காது. நான் இது சம்பந்தமே படல, எனக்கு இதுல சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாத என்ன நீக்காது. நீதான் தனு உண்டு காண்டீபம் அதன் பேர் அப்படின்னு. நீதான் 1.5 லட்சம் கட்டு, கேபிடேஷன் ஃபீ கட்டுன்னு நீதான் போய் எக்ஸாம்ல உட்காந்து இன்ஜினியரிங் படிக்கணும், ஐடி படிக்கணும். நீதான் போகும்பொழுதே எல்லா சந்தியாவனத்தையும் விட்டுட்டேன். போறோம், நீங்க பண்ணி என்ன கீழ்ச்சிங்கன்ட்டா கூட்டுக்காரம்மா, நீங்க தண்ணி கொடுத்தது போறோம். அவனாவது கொஞ்சம் மேல போட்டோம், மேலேயே போட்டான். இதுதான் எங்க தப்பு பண்ணோம்னு பாருங்க. வேத மாதாவை தெருவுல வச்சுட்டோம். அதனால இன்னைக்கு எதுவுமே புரியல நமக்கு. வேதமே இல்ல. நம்ம பெருசா பண்ற தியாகம் என்னன்னா வேத பாடசாலைக்கு டொனேஷன் கொடுத்துட்டு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உனக்கு அந்த வேதம் வரணும். உன்னை காப்பாற்றணும்னா அது எளிதாகணும். சரிதான். அப்போ அதனால என்ன பண்ணிட்டு அந்த வேதம் முதல்ல உன்னுடைய மனசு சுத்தமா ஆகணும். ஏன்னா உள்ளம் தானே இப்ப பிரச்சனை. உடல் மாறும் மறையும், உயிர் மாறாது மறையாது. உள்ளம் மாறும், தானா மறையாது. அதுக்காகத்தான் போனவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். அதையும் விட்டுட்டாங்க. எப்படி தெரியுதுன்னா கல்யாண வீடுகள்ல தெரியுது. சாதாரண சாப்பிடணும்னா முதல்ல கை கால் அலம்பணும். கால் ஈரமா இருக்கும் சாப்பிடறதுக்கு முன்ன, சாப்பிட்ட பிறகும் ஈரமா இருக்கும் கால். கால் அலம்பறதுக்கு இடமே இல்லை, கால் ஈரமா இருக்கும். இது சின்ன விஷயம், கர்ம தத்துவத்துக்கு எவ்வளவு விருது பெறும். கை அலம்பணும். கையை அலம்புறது இல்லை, கொரோனா நேரத்துல அலம்பினதோட சரி. அதுக்கப்புறம் போன உடனே உட்காரலாமான்னு அவங்க கேட்கணும். சாப்பாடு போடுறோம், பலகையில உட்காரணும், கால் ரெண்டும் படிச்சு சம்பளம் விட்டு உட்காரணும், டேபிள்லயே உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் இலை போடணும், அப்புறம் ஜலம் வைக்கணும். அது இடது பக்கம் வைக்க கூடாது, வலது பக்கம் வைக்கணும். அந்த நரம்புக்கு மேல உப்பு உள்ள பொருள், நரம்புக்கு கீழே உப்பு இல்லாத பொருள் எல்லாம் இப்படி கேட்டு வைக்கணுமே. அதுக்கப்புறம் சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு ஒரு மந்திரம் இருக்கு, பரிசேஷனுக்கு. ஒருத்தருக்கும் தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரியாததுனால தெரியவும் தெரியாது. ஏன்னா அந்த 2 வரத்துல ஒரு வரம் ராமன் நாடாடும். சம்ஸ்கிருதம் இல்லாம இருக்கணும். அமிர்தா பீதா நமசி, அமிர்தோபஸ்தர நமசி, அமிர்தா பீதா நமசி.
என்னப்பா நீ பண்ணலையேன்னு ஒருத்தர் அர்த்தமே தெரியல. இதோட கடை முடிஞ்சது. இந்த நீராகிய அமிர்தம் இருக்கிறதே, அமுதமாகிய நீர் நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு மேல் மூடியாக ஆகட்டும் அப்படின்னா ஐ க்ளோஸ் வித் திஸ். அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீமே சாப்பிடுறேன். கல்யாணம் வாழைப்பழம் வீடா பான்பழம் எதுவும் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? அமிர்தா பீத்தா நமசி, இதோட முடிஞ்சது. இந்த அமுதமாகிய நீர் என்னுடைய சாப்பாட்டின் மேல் மூடியாக ஆகட்டும். ஐ க்ளோஸ். அதுக்கப்புறம் தான் கடலை உருண்டை பாப்கார்னு எல்லாம் வந்து போட்டு சொல்றது ஒண்ணு, செய்யறது. அது மட்டும் இல்ல, சாப்பாட்டை எப்படி இருக்குன்னா இவன் போறதுக்கு முன்னே அவன் போட்டு வச்சுட்டான். இவன் போய் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். வசுருத்ர ஆதித்யம் புத்திரஸ்தானத்திலே வச்சுட்டான். உனக்கு அப்புறம் எவனும் செய்வானோ மாட்டானோ கேட்டரவே செஞ்சிருக்கார். அதுல பரமாச்சாரியன் வேற நிக்கிறார், பந்தி முதல் பந்தல் வரை. அவர் வேற இவர்கிட்ட மாற்றி நிற்கிறார். சங்கரா கேட்டரிங் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டான். அவன் உட்கார்ந்து சாப்பிடல, நம்மள உட்கார வச்சிருக்கான். ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கான். நம்மள விஸ்வேதேவர்களை வச்சிருக்கானோ வசுருத்ராதித்யர் தான் வச்சிருப்பான். அதனால புத்திரகாரியம் உங்களுக்கு பண்ணல, நீங்க கவலைப்படலாம். கல்யாணம் நல்லா கவனிங்க. அப்ப உள்ளம் தூய்மையாகணும், அதற்காக கர்ம காண்டம். மன மாசுகள் போகணும். மனம் வந்து ஒரே மாசு படிச்சு இருக்கும். காரணம் என்ன? மனிதன் இன்பத்தை தேடுகிறான். இன்பம் துன்பத்தோடு இருக்கிறது. அந்த இன்பம் எப்படி வருது? வஸ்துக்களிடத்திலேருந்து வருது. ஆனா ஆனந்தம் எந்த வஸ்துவும் இல்லை, ஆத்மானந்தம். அதுவே இன்பமா ஆனந்த அனுபவிக்கும். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானா ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தே நஜாதானி ஜீவந்தி. பிருகுவுக்கும் வருணனுக்கும், வருணன் பிருகுவுக்கு நடக்கிற சம்பாஷணையை அன்னமய கோஷமாக, பிராணமய கோஷமாக, மனோமய கோஷமாக, விஞ்ஞானமய, இதுக்கு எளிதா புரியறதுக்கான ஒரு புஸ்தகம் பாரிநிலையம்னு ஒரு பதிப்பகம். கந்தசாமி முதலியார்னு ஒரு இந்து தேராஜிகள் பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்ச ஆசிரியர், குலபதி முன்ஷி அவருடைய பள்ளிக்கூடத்துல ஆசிரியர். அவருடைய பேர் கந்தசாமி முதலியார். அவர் எழுதின புஸ்தகம் பஞ்சகோஷ விவேகம். எல்லாம் அறிஞர்கள் எடுத்திருக்காங்க. அவர் எழுதின புஸ்தகம். அதுல இந்த பஞ்சகோஷ விவேகத்தை மட்டும் அழகா எளிமையா புரியும்படியா எழுதிட்டாங்க. அப்ப ஆனந்தத்துக்கு there is no antonym. அந்த ஆனந்தம் வஸ்துக்களிடத்திலே இல்லப்பா, நீயே ஆனந்த ஸ்வரூபன். அப்ப இன்பத்தை வைத்து, அந்த இன்பம் பொருளிடத்திலிருந்து வரும்னு அதுக்கு முன்ன பொருளை வைத்து அதோட நிறுத்தல. ஏன்னா இந்த பொருளை நீ தேட வேண்டுமானால், அந்த பொருள் மூலமாகத்தான் உங்களுக்கு இன்பம் கிடைக்க வேண்டும் என்றால் தருமம் ஆதாரமாக இருக்க வேண்டும். அறம் முதலில் வைத்து தரும அர்த்த ஆம மோட்ச, அறம் பொருள் இன்பம். அறம் தான் தர்மத்தினுடைய அடிப்படையில். அதனால கர்மங்களை பிரிக்கும் போது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இது வந்து செய்ய வேண்டிய கர்மம், இது செய்யக்கூடாத கர்மம். விகிதம் அவிகிதம் வா, விகித கர்மம் அவிகித செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நித்திய கர்மம், இதனால என்ன லாபம் உண்டு? ஒரு லாபம் ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. நித்திய கர்மம் எது? தினசரி இறைவனை குறித்த சந்தியா வேளையில் செய்ய வேண்டிய தியானம். அதுவும் என்ன மந்திரம்? மந்திரங்களிலே நான் காயத்ரியாக இருக்கிறேன் என்று. ஏன்? எக நக, எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. பாஞ்சாலி சபதத்துல
பெரியப்பா கூப்பிட்டாரேன்னு போறாங்க. மாலை அஸ்தமன நேரம் வருகிறது. பாண்டவர்கள் சந்தியாவந்தனம் செய்கிறார்கள். அந்த சந்தியாவந்தன நேரத்துல காயத்ரி மந்திரத்தை பாரதியார் புதுச்சேரியில மாடியில உட்கார்ந்துட்டு அதை தமிழ்ல கொடுக்குறான். காயத்ரி மந்திரத்தை தூக்கி சாப்பிடுறது பாரதியாருடைய பிடிப்பு. அரவிந்தரோட, பாவேசு ஐயரோட, கபாலி சாஸ்திரியாரோட அவன் செய்த வேத ஆராய்ச்சியின் பயன் மூவுலகம் போற்றும் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. அழகான மொழி. எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. இது எல்லா மந்திரம் உனக்கு பர்சனல், புரிஞ்சுதா? ஆனா காயத்ரி மந்திரம் உனக்கு கிடையாது. எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. எல்லாருக்கும் சமஸ்த லோகாஸ் சுகினோ பவந்த், லோகாஸ் சமஸ்தா சுகினோ பவந்த், சர்வே ஜனாக சுகினோ பவந்த். எல்லாருக்கும், உயிர்கள் எல்லாவற்றுக்கும். அப்ப எங்கள் அறிவினை, அப்ப அதை சொல்லு. இது நித்திய கர்மா. நித்திய கர்மாவினால என்ன பலன்? இல்ல. பண்ணாமட்டா பாவம். இப்ப ஏன் குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுது? செய்ய வேண்டிய கடமைய செய்யல. ஆனா ஊர் ஊரா கோவில் கோவிலா சுத்தி இருக்காங்க. அதுவே சேகர் பாபு கிட்ட ரங்கநாதரே பாவம், நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ரங்கநாதர் பாவம், நீ ஏதாவது ரமேஷ் கிட்ட கேட்டு. அவர் நிறைய அவரே கடை வாங்கிட்டு தவிச்சுட்டு இருக்கா மாதிரி அவர் கஷ்டப்பட்டு, நீ அவர்கிட்ட போன அவர் சொல்ற, நீ உன்னுடைய நித்திய கர்மா. இப்ப நித்திய கர்மான்னு சொன்னா அமாவாசை தர்ப்பணம் வருமா? அது நித்திய கர்மா. அப்ப நித்திய கர்மான தினசரி செய்ய வேண்டிய கர்மாக்கள் மட்டும் இல்ல, நியதமாக ஒரு நிமித்தத்தின்படி வரக்கூடிய கர்மா நித்திய. அநியத்தமாக வரக்கூடிய நிமித்தமான கர்மா நிமித்த. அநியத்தம் நியத்தம். அப்ப நியத்தமா வரும், இத செஞ்சுதான் ஆனும். அமாவாசை இந்த நாள்ல வரும், இந்த அமாவாசை வந்தா செய்யும். புரிஞ்சுதா? கிரகணம் ஒரே வரிசையா எப்ப வரும் சந்திரகணம் இது பொறுத்து, அது நிமித்தகர். இப்ப நியத்தமாக வரக்கூடிய எல்லா கர்மாக்களுமே நித்திய கர்மாக்கள். நித்திய கர்மாவனால உனக்கு செய்யலன்னா பாவம் உண்டு, செய்தால் புண்ணியமான புண்ணியம் கிடையாது. அப்ப ஏன் நித்திய கர்மா செய்யணும்? இப்பதான் பதில். ஏன்? மனசு சுத்தம். மனசு சுத்தமாகணும். அழுக்கான கண்ணாடியில உன் உருவம் தெரியல, என்ன செய்யணும்? கண்ணாடிய துடைக்கணும். கண்ணாடிய துடைச்ச அப்புறமும் மூஞ்சி நல்லா இல்லைன்னா மூஞ்ச துடைக்கணும். அப்ப நித்திய கர்மாவை விடவே விடாத, விடவே விடாது. எந்த அளவுக்குன்னா, உன் தந்தையோ தாயோ உறவினரோ தாத்தாவோ பாட்டியோ இறந்த அன்பு கூட நீ நித்திய கர்மாவை விடக்கூடாதுன்னு சாஸ்திரம். விஸ்தாரமா பண்ணாத. இவன் ஏற்கனவே விஸ்தாரமா பண்ணிட்டாங்க. விஸ்தாரமா பண்ணாது, ஆனா பண்ணாம இருக்காது. ஏன்னா அங்கம் என்று ஒன்று இருக்கு, அங்கின்னு ஒண்ணு இருக்கு, பிரதானம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நித்திய கர்மான்னு ஒண்ணு வச்சு, நைமித்தக கர்மான்னு ஒண்ணு வச்சு, காமிய கர்மான்னு ஒண்ணு வச்சான். அப்ப 3 கர்மாக்கள், நித்திய, நைமித்திக, காமிய கர்மாக்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், பகவான் ரமணர் அருட்கருணையினாலே நமக்கு வந்தது, கர்மம் எல்லாமே ஜடம். கர்மம் ஜடம். கர்மத்தினுடைய சோர்ஸ், மூலம் பார்த்தீங்கன்னா அஞ்ஞானம், அறியாமை. அதனால கர்மத்தையே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லாத. கர்மத்தினுடைய பலன் சித்த சுத்தி. அழகா சொல்றார் அக்ஷரமண மாலையில, தூய்மன மொழியர் தோயும் உண்மை ஜகம் தோயவே அருள் அருணாச்சலா. தூய்மன மொழியர் தோயும் உண்மை அகம் ஓயவே அருள் என் அருணாச்சலா. அப்ப மனம் தூய்மையாகும்.
அப்ப அதுதான் இன்பம் உனக்கு தேவை, இன்பம் பொருள்ல தான் வருது, அந்த பொருள் அறவழியில ஈட்டப்படணும். அப்ப தர்மத்தை முதலில் வைத்து அந்த தர்மம் உன்னை எங்க கொண்டு போய் விடும்னா விடுபட்ட நிலைக்கு வரும். முக்தி என்பது அடைய வேண்டிய நிலை அல்ல, நீ ஏற்கனவே முக்தன், விடுபட்டவன் தான். இந்த கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவங்க கண்ணாடி அப்படி நெத்தியில வச்சிருப்பாங்க, ஸ்டைல். கண்ணாடியை தேடிட்டே இருந்தாக்கா உங்க நெத்தியில் இருக்குது ஒரு அசடு மட்டும் வழியிடும், அவ்வளவுதான். கண்ணாடி இங்கதான் இருக்குது. நீ நித்திய முக்தர், நித்திய சுத்த புத்த, ஏற்கனவே நீ விடுதலை ஆனவன். அப்ப விடுதலை என்பது, முக்த முக்தி என்பது ஆத்மாவுக்கன்று, மனதிற்கு, உள்ளத்திற்கு தான். ஆனா மனசு எப்படி இருக்கு? அவருக்கு என்ன இருக்கு? எப்ப வரும், எப்போ வரும், அண்டா வரணும், உங்களுக்கு எல்லாம் இது இருக்கு, பிரசாதம் இருக்கு. கஷ்டம், ஏற்பாடு பண்றவங்களுடைய கஷ்டம். பேசுறவனுக்கு நான் பாட்டு பேசிட்டு. அப்ப முக்தி என்பது மனதிற்கு மட்டுமே. அப்ப கடவுளை காண்பது என்பது, கடவுளை பார்க்கணும், கடவுளை காண்பதற்கு முயற்சி தேவை இல்லை, கவனம் மட்டுமே. அட்டென்ஷன். கவனம்னா என்ன? அவேர்னஸ், விழிப்புணர்வு, ஜாகிரத் இருக்கா நம்ம கிட்ட? ஏன்? நித்திய கர்மாவே இல்லை நமக்கு. நித்திய கர்மாவே. பஜனைக்கு போயிடுறான், நாராயணகரி நாராயணகரி இருக்கட்டும், உன் நித்திய கர்மா பண்ணையா? சந்தியாவந்தனம் இல்லை, பெற்றோர்களுக்கான தர்ப்பணங்கள் இல்லை, அமாவாசை தர்ப்பணம் இல்லை. ஆனா இவன் தாம்ராசி முதல்ல விப்ரனா இல்லை, நீ விப்ரன், விப்ரோல இருக்கான், விப்ரோல இருக்கான், விப்ரனா இல்லை. பேர் அழகா வச்சிருக்காம இருக்க, செல்லுக்கே பூர்விகான்னு வச்சிருக்கான், தெரியுமா உங்களுக்கு? பூர்விகான்னு என்ன தெரியாது. சரஸ்வதியினுடைய பேர் பூர்விகா. சரஸ்வதிக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? பொய் பேசாம இருக்கு, பேசாம இருக்கிறதே சரஸ்வதி. இவன் பூர்விகா வாங்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். செல்வத்துக்கு பொய் தான் பேசுறான். ஸ்ரீரங்கத்தில் இருந்து பார்க்கணும் சொல்றான், நான் இப்ப டெல்லியில இருக்காங்க. இவ்வளவு முரண்பாடு. அதனால ஒண்ணு, தூய்மையற்ற மனம் கர்மத்தினுடைய அடிப்படை. தூய்மையற்ற மனத்தை தூய்மையான மனம் ஆக்குதல். அதுக்காகத்தான் சடங்குகள். சடங்குன்ற வார்த்தை அற்புதமான சொல். இப்ப எல்லாம் சடங்கா போச்சுங்கிறான். இந்த டெப்ரிசியேஷன், சொல் தேய்மானத்துல அதுவும் சிக்ஷை, வியாக்கரணம், நெருக்கம், சந்தஸ், ஜோதிஷம், கல்பம், இது 6 சடங்குகள். இதுக்கு பேர் சடங்கு இருக்கு. இந்த கல்பம்ன்றதுதான், அதனாலதான் கல்பத்திரயம் வச்சிருக்கோம், வச்சிருக்கோம். காயிகம், மானசம், வாச்சிகம், இந்த 3 சிங்கரனை சார்ந்தான்னா ஆக மாட்டேங்குது. மனசு சுத்தமாகணும். வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். தர்மம்னா என்ன? மனத்து கண் மாசு இளம் ஆதல் அனைத்து அரண். அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லையான்ட்டான். ஆகுல நீர் ரொம்ப சரி. குழந்தைக்கு பிறந்த நாள், அது சாப்பிடவே சாப்பிடாது. குழந்தை இருக்கிறவன் எல்லாம் சாப்பிட்டு இருக்கான். கவனிக்கிறதுக்கு ஆளே இருக்கு. மாலையை வேற போட்டு அழகு. அது போலதான். ஆனா நீ கோவில் அங்க போற இங்க போற அப்படியே அலையா. முதல்ல இருக்காரு, யோஜனை பண்ணு. தூய்மையற்ற மனம்
தூய்மையாவது. இப்ப இதுக்கெல்லாம் என்ன அடிப்படைன்னா அகங்காரம் அடிப்படை. ஏன்னா இந்த சிட்டியே அகங்காரம் தான். அகங்காரம் இல்லைன்னா இப்ப இந்த இதுவே ப்ரோக்ராமே இல்லை. அகங்காரம் தான் இருக்கு. அகங்காரம்ன்றது என்ன? அறியாமை, இக்னரன்ஸ், இருட்டு, தமஸ் இருட்டு. 3 குணம் இருக்கு. சத்துவ குணம் அது எதுல பிறக்கும்? அமைதியில் பிறப்பது சத்துவம். ரஜஸ் ஆசையில் பிறப்பது ரஜோகுணம். தமஸ் அறியாமையில் பிறப்பது தமஸ். அமைதியில் பிறப்பது, ஆசையில் பிறப்பது, அறியாமையில் பிறப்பது. இந்த உலகம் எதனால வந்தது? அதனாலதான் இதுக்கு நிறம் வேற வச்சுட்டான். சத்துவம் வெள்ளை, ரஜஸ் சிவப்பு, தமஸ் இருட்டு. அப்ப சத்துவகுணம் வரணும்னு சொன்னா மனசு சுத்தமாக. மனசு இப்ப சுத்தமாக. ஆச்சாரியார் அழகான உதாரணம் கர்மத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான. ரமணர் சொல்லிட்டார் கர்மம் ஜடம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம கிட்ட கர்த்திருவம் இருக்கு. நான் தான் செஞ்சேன், நான் ஏற்பாடு, நான் இருக்கும்போது இல்ல நான். இந்த நான் உண்மையிலேயே நான். ரமணர் என்ன சொல்றார்? இந்த நான் தான் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். ஆனா இந்த நான் என்ன ஆயிருக்கு? உடம்போட அட்டாச் ஆயிருக்கு, மனதோட அட்டாச் ஆயிருக்கு. உனக்கு கர்த்திருவம் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனன்றி ஓரளவும் அசையாது. உனக்கு இருக்கக்கூடியது லிமிட்டெட். ஏன்னா நீ அல்பஜன், அவ சர்வஜன். சரிதான். அதுக்காக ஒரு அழகான ஒரு கணிதம் கொடுக்கிறார் பரமஹம்சர். என்ன? 16 என்ற எண்ணை எடுத்துக்கொண்டு 16ன்ற எண்ணை நீ 1ஆல வகுத்தா உனக்கு கிடைக்கக்கூடிய ஈவு இருக்கு. தமிழ்ல போஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னது அது? 16. 16 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 16. 16 என்பது செயல், 1 என்பது கர்த்திருவமாகிய அகங்காரம். 16 16 டிவைடட் பை 16. இப்ப கீழே இருக்கக்கூடிய வகுக்கும் எண் அகங்காரம், வகுபடும் எண் செயல். இப்ப வகுக்கும் எண் 16 நான் தான் செய்யறேன்னு நினைச்சா உனக்கு கிடைக்கக்கூடிய ஈவு லாபம் இருக்க. உனக்கு அகங்காரமே 8 எடுத்துன்னு வச்சுக்கோ, பாதி குறைஞ்சிருச்சு. நான் செய்யறேன் பகவானுடைய அருள்ல அப்படின்னா லாபம் எவ்வளவு? 2. நான் எங்க செய்யறேன்? எல்லாம் ரங்கம் தான் பாத்துக்கிறான். அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவா அப்படின்னு நீ நினைச்சா 4 ஆச்சுன்னா 4 எல்லாம் பெரியவங்க செஞ்ச புண்ணியம் ஏதோ நடக்குதுங்க. அப்படி நான் ஒரு நிமித்த மாத்திரம் தான் அப்படின்னு நீ 2 ஆக்கினா எவ்வளவு? 8. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு 1 ஆக்கினா பலன் எவ்வளவு? 16. அகங்காரமே இல்லையா? சிருஷ்டி கிடையாது. ஆனால் அவர் சங்கல்பித்த மாத்திரத்தில் நடக்கும். 16 டிவைட் பை 0 என்ன ஆகும்? அதான் மகான்கள் இடத்துல நாம போறோம். மகான்களுடைய சமாதிக்கு போறோம். அவங்களுடைய பிருந்தாவனத்துக்கு ஏன் போறோம்? சங்கல்பித்த மாத்திரத்திலேயே நமக்கு குணமாகும். கேன்சர் தீரவே தீராது. பாபாவின் இடத்துல போகுது, கேன்சரே இல்லாம போயிடுதேன்ற அடுத்த வாரம் டாக்டர். அவருடைய திருஷ்டி பட்டா பார்வை பட்டால் போதும். பிடி கிடைக்கும் அபய மகளே. அவர்களுடைய அந்த பார்வை திருஷ்டி காரணம் அகங்காரம் நமக்கு இருக்கு. நமக்கே தெரியுது. யாருக்கிட்டையும் போய் ஒரு சர்டிபிகேட் எனக்கு அகங்காரம் இருக்கா இல்லைன்னு கேட்கணும்னு அவசியமே. நமக்கு நல்லாவே தெரியும். மொத்தமா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புரியல தெரிஞ்சுக்கப்பா. நித்திய கடமையை, உன்னுடைய தினசரி கடமையை செய்வேன். அதனாலதான் அந்த கதை கொடுத்திருக்கு. என்ன? கணவனுக்கு செய்யக்கூடிய கடமை அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய, இதுக்கு பேரு கர்த்தவ்ய கர்மம் என்று பேரு.
அதனாலதான் மோடி அவர்கள் அந்த ராஜநீதிக்கு என்ன பேர் வச்சார்? கர்த்தவிய பாதை. கர்த்தவிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் டெல்லியில கர்த்தவிய கடமைதான் இருக்கு நமக்கு. அதனால கண்ணன் சொல்றான், கடமை மட்டும் தான் உனக்கு, கர்மண்யேவா அதிகார. அற்புதமானது. ஏங்க, யாராவது ஒருத்தர் பலனை எதிர்பார்க்க கடமை ஜாகிரதையா பரீட்சை எழுதுறா, கிருஷ்ணன் சொல்லியிருக்க பலனை எதிர்பார்க்க. உங்க அப்பா 4 லட்சம் ரூபாய் கடை வாங்கி கட்டிட்டாருடா, நீ கேட்ட ஏன்னு SRMல சேர்த்திருக்காரு, அமிர்தால சேர்த்திருக்காரு, 5 லட்சம் தான். கர்மண்யேவா அப்படின்னு சொன்னா ரத்த வயிற்றுக்கு பரண்டையதான். ரத்த வயிற்றுக்கு அன்னைக்கே கட்டிருந்தான்னா நல்லா இருந்திருக்கும் வயிறு. ஏன்னா இன்னும் ஆக்கக்கூடிய சக்தி பரண்டைக்கு அன்னைக்கு கட்டிக்கல. அது ஏதோ செரலாக் பெரலாக்னு ஏதோ டாக்டர் சொன்னாரு, அதை குடிச்சு விட்டு பரண்டையாவது கட்டிருக்கலாம், பரண்டை துவையல் பண்ணிருக்கலாம், அதுவும் போச்சு. அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப இதை சரியா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணாயிசம்னு பேரு. என்னன்னா, ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த செயலுக்கான பலன் உண்டா இல்லையா? பந்தனா மேல தூக்கி போட்டா கீழே வருமா இல்லையா? இத பெருக்கினா அதுக்கு பலன் உண்டா இல்லையா? நான் சாப்பிட்டேன், நான் இப்ப வரப்போற பிரசாதத்துக்கு சாப்பிட்டேன், பலன் உண்டா இல்லையா? நாளைக்கு தெரியும். பலன் இல்லாம செயலே கிடையாது. புரிஞ்சுக்கணும். எந்த செயல் செய்தாலும் பலன் உண்டு. கிருஷ்ணன் என்ன சொல்றான்? இந்த செயல் செய்தாலே பலன் உண்டுன்னு சொன்னா, அப்ப செயல்னு சொன்ன உடனேயே பலனும் அதுல சேர்ந்ததா இல்லையா? இப்ப என்ன சொல்றான் அர்ஜுன கிட்ட, நல்ல கவனிடா, செயல்னு சொன்னாலே அதுக்கு பலன் உண்டு. அந்த பலன் செயலுக்குள்ள இருக்கு. செயலை செய்யும் பொழுதே பலன் இருக்கு. அதுல நீ எக்ஸாம் எழுதினாலே பலன் உண்டு. ஒண்ணு அரியது, இல்லைன்னா ஆரியது. நீ என்ன செய்யணும்னா, பலனை செயலில் இருந்து பிரிக்காது. நாங்க செய்யணும். இந்த பலனை செயல்ல இருந்து என்ன பண்ணாத, பிரிக்காது. அப்ப செயல்லையே அது இருக்குன்னா நீ செயல் செய்வதிலேயே முனைப்பு காட்டு. சமத்துவம் யோக முச்சதே. அப்ப கர்மம் என்பதை நீ கர்ம யோகமாக மாற்று. பலனை செயலிலிருந்து பிரிக்கும் போது என்ன ஆகும்னா, திருக்கண்ணமது பண்ணிருக்கோம், நாம பரிமாற முடியும். நீ கொஞ்சம் எல்லாருக்கும் பரிமாற, அதுக்கு என்ன பரிமாறுற? பரிமாறுறதுக்கு என்ன பிரச்சனை இல்லை. திருக்கண்ணமது எவ்வளவு வேணா விட்டு, ஏன்னா அவருது இல்லை. இந்த கேட்டரல் சர்வீஸ் ஏற்பாடு பண்றாங்க, நெய் ஒண்ணு போடுவோம், நெய் கரண்டி மட்டும் வருவே தவிர நெய்யே வராது. ஏன்னா முழுக்க அவருக்கு 6.5 லட்சம் ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டேன். அவர் உட்கார்ந்துருக்காரு பரமாச்சாரி. சாதாரண நெய் எப்படி விடுவோம்? நெய் விடுவோம் இல்லையா? இருக்கு. இந்த அன்னமானது சுத்தமாகணும், அதுக்குதான். அதுக்கு மந்திரம் இருக்கு, பரிசேஷனத்துல இருக்கு மந்திரம் இருக்கு. நான் சொல்றேன், இதோட மேல் முடியாக ஆகட்டும். மறுபடியும் நான் சொன்னேன், அந்த பையன் மறுபடியும் பார்த்தேன். அவன் என்ன பண்ணான்னா, பண்ணலையா, நீங்க அன்னைக்கு சொன்னதுல இருந்து விட்டுட்டேன். ஏன்டா? இத சொன்னா மறுபடியும் சாப்பிட முடியாது. நம்மால் ஆன உபகாரம் பண்ணிட்டு பிரிக்காத, பலனை அதுல இருந்து பிரிக்காத, அதுலயே கவனம் செலுத்து, செயலிலேயே கவனம் செலுத்து. செயலை செய்வதிலே நீ கவனம் செலுத்தும் போது அந்த செயல் பூரணமாகிறது. அதனால 5 சொல்ற விஷயங்கள். ஒரு செயல் வெற்றிகரமாக ஆக வேண்டுமானால் அதிஷ்டானம், முதல்ல அதிஷ்டானம் இருக்கணும். அதுக்கு எந்த இடத்துல நீ பண்ற. 2வது கர்த்தா, யார் செய்யணும் இந்த செயலை?
என்ன கருவி வச்சிருக்க அந்த செயலை செய்வதற்கு, என்ன மாதிரி யூகங்கள் அமைச்சிருக்க செய்யறதுக்கு, ஒன்னொன்னா சொல்லிட்டு வர பகவத்கீதையை போல. ஏன் 800 ஸ்லோகங்கள், 700 ஸ்லோகங்கள். சண்டியிலையும் 700 தான், இதுலயும் 700 தான். இதுவும் கீதை, அது துர்கா சப்தசதி. முதல் சாப்டர்ல 18 அத்தியாயத்துல கண்ணன் வாய கணக்க அர்ஜுனனுடைய புலம்பல் தான். புதுமான சாப்டர் இது. ஆனா இப்ப இருக்கிற நிலையை நமக்கு சொல்லும். ஒரே ஒரு ஸ்லோகம், 4 பேர் இன்வால்வ் பகவத்கீதை. ஒரு ஆள் திருதராஷ்டிரனுக்கு ஒரு ஸ்லோகம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, தர்மக்ஷேத்திரமாகி இந்த குருக்ஷேத்திரம் கடைசியா முடியுது. மம தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம். எது மனசு போராட்டம். முதல் சாப்டர்ல 1 திருதராஷ்டிரன், அடுத்தது 41 சஞ்சயன், அதுக்கு அடுத்தது அர்ஜுனனுக்கு கேள்வி பதில் 84. மீதி அத்தனையும் கிருஷ்ணன் கேள்வி பதில் கேள்வி. அவன் எத்தனையோ கேள்வி மாறி 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 கேட்டான். கடைசியா என்னாச்சு, இவனுக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாது, பல்லடம் மாநாடு நடத்தினாதான் புரியும் அப்படின்னு ஒரு விஸ்வரூப தரிசனம் காமிச்சான். விஸ்வரூப தரிசனம் விபூதி யோகத்துக்கு அடுத்தது விஸ்வரூப தரிசனம். அதுக்கப்புறம் எடக்க மடக்கா குட்டக்க மட்டக்க கேட்டானே, பெரிய ஆள் போல இருக்கு, ஐபிஎஸ் தெரியாது, ப்ரொடெக்ஷன் இன்டர்நேஷனல் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் தான் எடுத்திருக்க ஐபிஎஸ். நீங்க என்ன சிரிக்கிறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்ட கேள்வியே பவ்யமா கேட்க ஆரம்பிச்சுட்டான். கடைசியா சொன்னான், கிருஷ்ணா நீ சொல்றத நான் கேட்கிறேன், கரிஷ்யே வச்சனம் தவ, உன்னுடைய வச்சனங்களை கேட்கிறேன். அங்கதான் கிடையாது. எதேச்சசி அதா, உனக்கு மனசுல என்ன சரி பண்றதோ அதை செய். இத போல உலகத்திலே. அப்ப கிருஷ்ணாயிசம்ன்றது என்ன சொல்றது, கர்மத்தை நீ செய்யும் பொழுது பலனை அதுல இருந்து பிரிக்காத, பலன் ஏற்கனவே அதுல இன்வால்வ்டு. நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒரு செயல் செய்தால் பலன் உண்டு. அதை நீ பிரிச்ச உடனே உனக்கு என்ன ஆயிடுது, பதட்டம் ஆயிடுறது. நீ நெய் விடும் பொழுது ஐயோ 4 பேர் வருமா, 4 அதனாலதான் வெளில போயிட்டு வர்றாரு. ஏற்பாடு பண்றவங்க சில பேர் நாம நாடகத்தில் நாம ஏற்கனவே பார்த்து நல்லா இருக்கு, நாம நாடகத்தை பார்க்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு நாடகம் சினிமா அப்படின்னு சொல்லிட போறோம். பதட்டம் அடையாருங்கிறார் அவர். அழகா சொல்றார் பகவான் கிருஷ்ணனுடைய அந்த நிலைய என்ன அழகா சொல்றார் பாரதியர். போர்க்களத்தே பர ஞானமை கீதை புகன்றது எவருடைய வாய் சொன்னா நினைச்சுக்காரு. பாரத தாய் சொல்லியிருந்தார், பாரத மாதா சொல்லி, இந்த நாடு அப்படிப்பட்ட கர்மம். அதனால எந்த காரணத்தை கொண்டும் உடைய கர்த்தவியத்தை நீ செய்ய வேண்டிய கடமை யாருக்கு செய்யணும், அம்மாவுக்கு செய்யணும், அப்பாவுக்கு செய்யணும், இறந்த பிறகும் செய்யணும். இருக்கும்போதுதான் செய்யல, இறந்த பிறகாகவும் செய். அப்ப அது என்ன ஆகும், போகும். நம்ம நாட்டுடைய சிறப்பு என்ன தெரியுமா, தினசரி தந்தையை தாயை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உலகத்துல வேற பிரம்மயஜம்னு ஒண்ணு இருக்கு, அது தேவரிஷி தர்ப்பணம்னு ஒண்ணு இருக்குப்பா, பித்ரு தர்ப்பணம் இருக்கு. பித்ருக்கள் இருக்கிறவனும் செய்யணும், பித்ருக்கள் இல்லாதவனும் செய்யணும். பல பேர் அது பித்ருக்கள் அவங்க இறந்து போயிட்டாங்க. ரொம்ப சுலபமானது, ஒரு எள்ளு தண்ணி, அங்க ஒண்ணும் மந்திரமும் பெரிய மந்திரம்
தெரிஞ்சுன்னா ஒரு அரை மணி நேரம் செய்ய மாட்டேங்கிறோம், இருக்கும்போது செய்யவே மாட்டேங்கிறோம். செய், அதுக்கப்புறம் தான் பூஜை, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். அதனால நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம் நீ செஞ்சா செய்யி, செய்யலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீ பலனை எதிர்பார்க்கிற, பலனை எதிர்பாராதே அப்படின்றதுனால அந்த காமிய கர்மத்தை எப்படி போட்டான்னா நிஷ்காமிய கர்மம். நிஷ்காமிய கர்மம்னா என்ன? பலனை எதிர்பார்க்காதே. பலனை எதிர்பார்க்கலன்னா என்ன ஆகும்? உனக்கு பதட்டமே வராது. யார் அதனாலதான் மகாபாரதத்துல அந்த யாகம் நடக்கும் பொழுது யாருக்குடா இந்த பொருளை கொடுக்கறதுக்கு வைக்கலாம்னா துரியோதனை வச்சுட்டான். ஏன்னா அவன் பொறாமையில எடுத்து எடுத்து அள்ளி கொடுப்பான். நல்லா போச்சு, உனக்கு சிரட்டம் கொடுத்துட்டான். நம்மள பரிமாற சொன்னா எப்படி பரிமாறுவோம்? அடுத்தது பந்தி இருக்கா இல்லையா நமக்கு தெரியுமா? என்ன எடுத்து அள்ளி அள்ளி வச்சுட்டு இருப்பான். பட் சாப்பிடுறதோ சாப்பிடலையோ அவனுக்கு தலை கணக்கு. இப்பெல்லாம் கேட்டது அது சின்னது உட்கார்ந்தாலும் 250 ரூபாய், வயசானது சக்கர வியாதி அதுக்கும் 250 ரூபாய். 4 இந்த உள்ளங்கை படாம இப்படியே இந்த சைனால ஒரு ஸ்டிக் இருக்க ஜப்பான்ல அப்படியே சாப்பிட்டாலும் அதுக்கு 250 ரூபாய். இலை கணக்கு, தலை கணக்கு. புரிஞ்சுக்கோ, கர்மம் என்பது ஜடம், அது தானா வேலை செய்யாது. கர்ம பல தாத்தா ஒருத்தன் இருக்கான். நீ பலத்தை பிரிக்காம கர்மத்தை எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அதனால நம்மளுடைய அற்புதமான ஆதிசங்கருடைய தத்துவத்தில் என்ன இருக்குன்னா, இவன் சங்கல்பம் எடுத்துக்கிறான். மம உபாத்த சமஸ்த துரித கயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஆரம்பிச்சாச்சா. பிடிக்கும் போது மனசேந்திரியை கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயா. பிரஷ்னோத்தர மாலிகா நரேந்திர பகவான் யார்? பகவான் சங்கர நாராயண ஆத்மா ஏகா. சங்கரனும் நாராயணனும், சங்கரன் வலத்துல இருக்கான், நாராயணன் இடத்திலே இருக்கிறார். இடத்துக்கு ஒரு சொல் உண்டு, வாமபாகம் என்று சொல். அம்பாளும் வாம பாகத்துலதான் இருக்கா. அபிராமி பட்டு சொல்றார், வாம பாகத்து பக்திய. திருப்பதியிலே அப்படிதான் இருக்கார். யாருக்கு? ஆழ்வாருக்கு தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்பழுவும் சக்கரமும் எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த வான வில்லுல மொத்தம் எத்தனை நிறம்? 7. சொல்றோம், நமக்கு கத்து கொடுத்துருக்கா. இந்த நிறத்துல நீங்க கேமலின் பாக்ஸ் வாங்குறீங்க குழந்தைக்காக, அல்லது கலர் பென்சில் வாங்குறீங்க, நட்ராஜா ஏதோ ஒன்று வாங்குறீங்க கேமலின். அதுல வெள்ளை நிற பென்சில் உண்டா? உண்டு. கருப்பு நிறம் உண்டா? பெயிண்டிங்லயும் உண்டு, இதுலயும். ஆனா வானவில்ல இருக்கிறதுல பிளாக்கும் ஒயிட்டும் இருக்கா? என்ன பிளாக் ஒயிட் கலர் இல்லையா? நாமே பிளாக் அண்ட் ஒயிட் படம் காண்றோம், இது கலர் படம் அப்படிங்கிறான். அது என்ன கலர் படம்? இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் இல்லையா? கலர் தான் அது, நிறம் தான் அது, வண்ணம் தான் அது. ஆனா இந்த நிறம் அப்படி கடைசியா போகும்போது வெள்ளையில போய் சேர்ந்துரும், ஒயிட் அதுல போய் சேர்ந்துரும். தெரிஞ்சுதா? இங்க போகும்பொழுது கருப்புல சேர்ந்துரும். என்ன அழகு பாருங்க. சிவனும் நாராயணனும் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஒரு நாமம் என்ன? ஓம் சிவாய நமஹ. ஆஸ்பீஷியஸ், மங்களகரமானவர். இதுல இந்த நிறம் இருக்க, வெள்ளை நிறம் இருக்க, அந்த கருப்பு நிறம். இப்ப பரிபாலனம் செய்ய வேண்டியவர் வெள்ளையில தானே இருக்கணும். ஆனா அவருக்கு பேர் என்னது? கரியவன். ஸ்ரீரங்கத்துல பாடுறார் இளங்கோவடிகள், கரியவனை காணாத கண்ணியன்ன கண்ணே. இந்த கருப்பா இருக்கிற இந்த பெருமாள் இருக்காரு, இவரை பார்க்காத ஒரு கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு இளங்கோவடிகள் அதோட நித்துல சில கண்ணே இல்லைங்கிற. எதிரா கண்ணு இல்லைன்னா கண் இமைத்து காண்பார் கண் என்ன கண்.
அப்படி எமைச்சுட்டு பார்த்த சி இதெல்லாம் ஒரு கண்ணா ஓ அப்படிங்கிற எமைக்காம பார்க்கணுமா பார்க்கணும் நோக்குங்கிறான் இப்ப லுக்கு விடுறதுங்கிறான் கண்ணி வைத்து காண்பார்தம் கண் என்ன கண்ணே கேசவன் சீர் கேளாத செவி நாரணனை வெளுத்தாத நாவென்ன அப்ப இவன் கரியவன் ஆனால் அவன் செய்யற தொழில் எது சத்துவ கடவுள் யாருன்னா மூணுல யாரு சத்துவம் இவர் என்ன பொன்னார் மேனியன்னே யாரு சிவன் எங்க இருக்க கைலாஷ் அது வெள்ளை சூரியன் அப்படி தகதகன்னு வரும்போது எப்படி இருக்குது பொன் போல இருக்கான் பொன்னார் மேனியன்னே சரி இருக்கிறது எங்க சுடுகாடு சொடலை சொடலை புரிஞ்சுதோ அவருக்கு என்னடா தொழில்னா அவருக்கு என்னடா விஷயம்னா தாமச குணம் ரஜோகுணம் பிரம்மா அதான் உங்களை பத்தி நம்ம எல்லாம் மாட்டிட்டு இருக்கோமே தெரியுது அந்த ஆள் பண்ண தப்பு நாம எல்லாம் மாட்டி ஒழுங்கா பண்ண ப்ரொடக்ஷன் சரியா இல்லை அவர் ரஜோகுணம் தாமச குணமாக இருக்கக்கூடிய சம்ஹார தொழிலை செய்யறவன் கருப்பா ஆனா அவன் எப்படி இருக்கான் இவன் பரிபாலனம் செய்யற சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் என்ன நிறத்துல இருக்கணும் வெண்மை நிறத்துல இருக்கணும் ஆனா அவன் எப்படி இருக்கான் கருப்பா இருக்கான் கரு நிறம் கொண்டு கடல் விசை கிடப்போன் என்று சொல்கிறார் பாரதியார் கரு நிறம் கொண்டு கடல் விசை கிடப்போம் ராமனா வரும்போதும் கருப்பு கிருஷ்ணனா வரும்போதும் கருப்பு கருப்புல பல ஷேடு பிளாக் லைட் ப்ளூ அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி அப்போ வித்தியார்ல இந்த வானவில்லுல வெள்ளையும் கருப்பும் சேராததற்கு காரணம் ரெண்டும் ஒண்ணுதான்யா முதல்ல ஒரு பொருளை வஸ்துவை எரித்தால் என்ன ஆகும் கருப்பா மேலும் எரித்தால் வெண்மையாகும் அதனால இதையெல்லாம் நமக்கு மனசு சுத்தமாறதுக்காக கர்மத்தை வைத்து கர்மம் சடம்டா அது பலன் தராது நீ எதையும் எதிர்பார்க்காமல் செய் அப்படின்னு கர்மத்துல நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் காமிய கர்மம் வைத்ததோடு பிராயஷ்சித்த கர்மம் அல்லது நிஷித்த கர்மம் பிராயஷ்சித்தம்னா நீ தப்பு பண்ணிட்டப்ப அதுக்காக நீ முன்ன என்ன பண்ணணும் மனசு காயம் வாட்சி இந்த மூணுத்தை சுத்தப்படுத்த முதல் விஷயம் என்ன பண்ணணும் வாயு வள்ளுவர் சொல்ற என்ன தப்பு நடக்கும் அப்படின்னா 4 தப்பு நடக்கும் செய்யற வேலை 4 பொய் பேச போன் இருக்கு நம்ம போன் அதை பத்தி விரிவா சொல்ல வேண்டாம் போன் இருந்தாலே பொய் பேசாது பொய்யாமை பொய்யாமை ஆற்றில் அறம் பெற செய்யாமை நன்று நீ ஒரு தர்மம் பண்ணவே வேணாம் நீ என்ன சொல்றது ஆணியே பிடுங்க வேண்டாம் பொய் பேச நீ அம்மா பார்த்த மாதாஜி பொய் சொல்லாது வாயினால செய்யற பாவம் 2வது பாவம் என்ன அப்படின்னா ஒரு ஆள் இல்லாத போது அந்த ஆளை பத்தி தப்பா சொல்ல இதுக்கு பேரு தமிழ்ல புறங்கூறுதல் தமிழ்ல இன்னும் நமக்கு புரியும்படியா சொல்லணும்னா GOSSIP 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 is the root of all sins யார் சொல்றாரு ஜேம்ஸ் சொல்றாரு பாவத்துக்கெல்லாம் ஆதாரமான மூலமான பாவம் எதுன்னா ஒரு ஆள் இருக்கும் போது அவரை பத்தி தப்பா பேசணும் இதுக்கான ஒரு அற்புதமான கதை ஒரு கருடன் ஒரு பாம்பை பிடித்து கொண்டு அப்படி போறது மேல பறந்து போகும்போது அதுக்கு ஆகாரம் அதானே இவன் அன்னதானம் ராஜா பண்ணிட்டு இருக்கான் ராஜா அன்னதானம் அது அந்த இடத்துக்கு வரும்போது அது பிடிச்ச பிடியில அந்த பாம்பனுடைய அந்த விஷமானது இந்த அண்டாக்குள்ள உணருது அதை ஒருத்தன் அப்பதான் வாங்குறான் சாப்பாடு வந்துருத்தா தெரியல அப்பதான் வாங்குறான் இந்த ராஜா எடுத்து அவனுக்கு போடுறான்
அவுட் இந்த ஆள், ஃபுட் பாய்சன், செத்து போயிட்டான். இப்போ யம தூதருக்கு புரியல, யார் இந்த பாவத்தை சேர்க்கிறது, டெபாசிட் பண்ணணுமே, போட்ட ராஜாவுக்கா, கருடனுக்கா, பாம்புக்கா, இந்த பிராமணன் ஏற்கனவே விதியா, என்னையா ஒன்னும் புரியலையே. எவன் சொல்ல, கொஞ்ச நாள் பொறு, நான் சொல்றேன், சிலதெல்லாம் கிடப்புல போட்டு விசாரணை தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு போட்டு ஒரு கமிஷனை போட்டு, கமிஷன் அப்படின்னு போட்ட உடனே அவன் என்னாச்சு, ஒரு அந்த ஊருக்கு வந்தா, ஒரு வியாபாரி கிட்ட, இங்க ராஜா இருக்காரு போய் நல்லதுதான், ஜாகிரதை, ஏற்கனவே அவன் போட்ட அப்புறம் பார்த்தான், இந்த பாவத்தை அந்த வியாபாரி தள்ள புரிஞ்சுதா? இப்போ என்ன புரிஞ்சுது? நாம எத்தனை பண்றோம், ஒரு ஆள் இல்லாத போது அவனை பத்தி என்னவோ பேசுறான், ஆவை சந்தித்தால் ஈயை பற்றி பேசுகிறான். இதனால என்ன பாவம் நடக்கிறதுன்னா, ஈவை பற்றி தவறாக ஆவிடம் பேசுவதால் கலப்படமாயிடும். இவனே பேசுவதால் இவன் மனமும் கலப்படமாகி விடுகிறது. இவர்கள் இருவரும் பேசுவதால் அந்த இடமே ஆயிடும். இந்த ஈயிடம் அந்த குணம் இல்லாமல் இருந்தால் அவனுக்கும் அது. ஆக மொத்தத்துல நாம இன்னொருவரை பற்றி சொன்னா என்ன ஆயிடும், மொத்தம் கெட்டு போயிடும். இது மூணாவது பொய் பேசுதல், இரண்டாவது புறங்கு, மூணாவது கடுமையான சொல் சொல்லுது. நாய், பேய், எருமையேன்னு சில அம்மா பையனை பார்த்து, எருமையின் தாய் அப்படின்னு அவன் சொல்லுவான். தேவையா இது சொந்த செலவுல சொல்லி வச்சு, எருமைன்னு சொல்ல, என் ராஜான்னு கண்ணேன்னு சொல்ல. சரியா படிக்கலையா, நாளைக்கு மினிஸ்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லு, என்கரேஜ் பண்ணு. படிச்சுதான் இன்னும் முக்கியமா இல்லை. இப்ப படிச்சு நம்ம எல்லாம் படிச்சு எல்லாம் கட்சியில இங்கதான் வந்து நிக்கிறோம். என்ன வருமோ தெரியல. அது ஆடே புரிந்த கடுமையான சொத்து. ஆளாவது மிக முக்கியமான விஷயம், ரெண்டு பேர் சந்திக்கும் போது அர்த்தமில்லாத விஷயத்தை பேசுறது, அதுக்கு பேர் பயனில சொல்லுதல். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் பதவியில் 4 விஷயம் பாவம். மனசனால இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படுவது, இன்னொருவரை பற்றி நல்லா இருக்கானேன்னு பொறாமை. இது மனதினால் 2, வாக்கினால் 4, காயத்தினால் பிற உயிர்களை கொல்லுதல், வார்த்தைகளினாலே பிற உயிர்களை கொல்லுதல், கடுமையாக தண்டித்தல், அகிம்சை, கொல்லாமை. இதுதான் கொல்லா நோன்பு. உயிரை பறிக்காதப்பா அப்படின்னு இன்னொருத்தரை அடிக்காத, இன்னொரு உயிரை கொல்லா. இந்த பாவங்கள் போவதற்கான பிராயச்சித்த கர்மா. அப்ப என்ன பண்ணணும், நீ கர்மாக்கள் கழுவாய் தேடிக்கொள்கின்ற கர்மாக்கள், இது விலக்கத்தக்கவை, செய்யவே கூடாது என்ற கர்மாக்கள், இதை செய்யாமல் விடக்கூடாது அந்த கர்மாக்கள், அதுக்கப்புறம் உனக்கு இன்பம் வேணும்னா அந்த கர்மாக்கள், ஒரு நிமித்தமா செய்ய வேண்டிய கர்மாக்கள், இப்படி பிரிச்சிருக்காங்க. இந்த கர்மாக்களினுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஜடம். கர்மம் பயன் தரல். கர்மத்தினால ஒண்ணும் நடக்காதுப்பா, அதையே உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காத. ஒரு கட்டத்துல நீ என்ன பண்ணணும், முதல் பருவம் மாணவ பருவம், பிரம்மச்சரியம், எல்லாத்தையும் கத்துக்கோ, சம்ஹிதா. 2வது மன வாழ்க்கை பருவம், கத்துன்றத அப்ளிகேஷன், பிரயோகப்படுத்து. அதுக்கு அடுத்தது மன முதிர்வு பருவம், மனம் முதிர்ச்சி அடையணும். போறோம் பேபி சிட்டரா உட்கார்ந்துட்டு இருக்காது, அங்கேயே சாவியை கொடுத்துரு, அப்பாட்டு தனி கொடுத்துரு, என்ன பண்றானோ பண்ணிட்டு போறான். நீ எதுக்கு அங்க போய் உட்கார்ந்து, நீ பாட்டு சேத்திராடணும், அயோத்தி போ, நல்லா போ. இங்கேயாவது சாப்பாடு போட மாட்டான் அறநிலையத்துறையில, நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிட்டுருவான். அங்க போனா காசியில சாப்பாடும் உண்டு, அங்கேயும் பார்த்துட்டு இருக்கலாம். தினசரி சாப்பாடு உண்டு, நல்ல சாப்பாடு, அற்புதமா இருக்கு. ரிஷிகேஷ் போனாலும் நல்ல சாப்பாடு. அங்க சாமியார்கிட்டே கடன் வாங்கலாம், ஏன்னா பைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு அவரே. பிரச்சனையே இல்லை. புரிஞ்சா? உனக்கு ஒண்ணும் இங்க என்ன நடந்ததுன்றது ஒண்ணும் வேண்டாம். இனிமேல் யார் கேட்க போறான், அவனை ஒத்துன்னு கேட்க போகுது. நாமளா நினைச்சுக்கிறோம். ஒரு தடவை செல்போன் எடுத்துன்னு வரல, வச்சிருக்கேன், என்ன வந்திருப்போம் என்ன வந்திருப்போம்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்தேன். போனா ஒண்ணும் வரல.
அவ்வளவுதான் நம்ம நிலைமைன்னு தெரிஞ்சுட்டேன். நம்மளை பார்த்து அவன் போறான் கொடுப்பது நம்மளாம் நினைச்சுக்கிறோம் இந்த பதவி இது ஒன்றும் நடக்காது. ஒருத்தரும் நம்மள சீடவே போறது நாமளா ஒரு ஹைட். நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா, நிஷித்த கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, இதெல்லாம் நீ கிளாசிஃபை பண்ணிக்கிறது. ஆனா கர்மத்திலே எப்படி விடுபடணும்? இந்த கர்மத்துக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா பிறக்கும் பொழுதே உள்ளத்தில் 2 வைத்து பிறக்க வைத்தான் இறைவன். ஒன்று வாசனை, இன்னொன்று சம்ஸ்காரம். வாசனைன்றது ஏற்கனவே நாம் செய்த செயல்களினுடைய பதிவுகள். அதனாலதான் அந்த கரணம் 4 மனம், சித்தம், அகங்காரம். இந்த சித்தத்துலதான் பதிவாயிருக்கு. நீங்க செல்போன்ல இந்த பாட்டே வந்துட்டே இருக்கு அப்படின்னா நீ அதுவே கீழே போட்டுமா ரெக்கமெண்ட். அதைத்தான் கேட்டிருக்க. பலான பாட்டு நீ கேட்டிருக்க, உனக்கு அதையே அனுப்புறான். என்னங்க இது மாதிரி கண்டதெல்லாம் வருது? கண்டதை நீ பார்த்திருக்க. உள்ளத்துல அது வாசனை. வாசனை 2, சுப வாசனை, அசுப வாசனை. அப்ப அசுப வாசனை போகணும், சுப வாசனை மேலிடணும் அப்படின்னா அப்ப ஏற்கனவே பாடிட்டு இருக்கேன் ஒரு பாட்டு. அந்த பாட்டு அழிக்கணும்னா நல்லா அழுத்தி இன்னொரு பாட்டு அது மேல போடு. மண்ணா நானும் திருச்செந்தூரில் மண்ணாவேன்னு போட்டா உயிரே அந்த பாட்டு அழிஞ்சு போடும், இந்த பாட்டு வரும். இதுதான் அப்ப ஏற்கனவே இருக்கிற பதிவுகள் வாசனையை அழிக்கணும் பாரு. அதுக்குதான் கடன்கள், அதுக்குதான் கர்மா. அப்ப அந்த கர்மா என்னது வரக்கூடாது அப்படின்னா பலனை பிரிக்காத. பகவானே நீ என்ன செய்ய சொல்ற, புரியுதா? நானோ இதற்கு நாயகன், நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. உனக்கே பரம், எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உனது என்று அளித்திருக்கேன். அன்றே எந்த ஆவியும் பொருளும் விளைவை எல்லாமும் ஒன்றே எனையாய் என ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையும் எனக்குண்டோ என் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய். உயிர்கான 2ல பகவான் சரணங்களுக்கு விடவே விடாது. அப்ப என்ன ஆகும்? மனசு ஏகாகிரம். அது உபாசனா. ஏகாகிரம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுத்தையே நினைச்சதுன்னா அடுத்தது சந்நியாசம், வானப்பிரஸ்தம் என்பது தீர்ப்பு பருவம். கடைசியா சந்நியாசம் என்பது காவி வேஷ்டி கட்டிக்கிறது, மனோ நாசம். மனமே இல்லை. அது உறக்கத்தில் மனம் இல்லாத நிலை அல்ல, ஜாகிரத்திலே விழிப்போட மனமே. எண்ணங்களே ஏன் எண்ணங்களே மனம் யாவினும் நான் எனும் எண்ணமே மூலமா முந்தி பெற பகவான் அவர் சொல்றார். படாதப்பா எல்லாம் அவர் எவ்ரிதிங் இஸ் predetermined. நீ பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். திரையில பாக்குற எரியுறது வீடு, ஆனா 100 காட்சி இல்ல, 100 நாள் ஓடுறது எரியுறதுன்னு அப்பப்போ ஸ்கிரீனை மாத்திட்டே இருப்பான அந்த தியேட்டரு. அப்போ ஸ்கிரீன்ல ஓடுற மாதிரி இப்பவே நமக்கு ஓடிட்டு தான் இருக்கும். 1950 என்ன பண்ணுவோம், 51 ஓடுறனாக்கு இட்லி சாப்பிட்டோம், இந்த தெருவுல ஒண்ணுமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன், இப்படியே சொல்லிட்டே இருப்பான் பல பேர். எத்தனை நாள் இதையே சொல்லி 1951 அவன் கேட்கிற பேர என்ன சொன்னதே என்ன அப்படின்னு அவர் பாலாஜி எதிரில் வந்து உட்கார்ந்து சில பேர் அமைப்பாளர் அப்படி நேரம் வந்து பேசுற நேரம் நான் அப்படிதான் பயமுத்தூர்ல பேசிட்டேன். 10 நிமிடங்கள் பேச அகங்காரம் தான் நமக்கு இருக்க. அகங்காரத்தினுடைய மூலம் எது? அஞ்ஞானம், அறியாமை. நம்ம ஏதோ நல்லா பேசுறோம்னு நினைச்சிட்டு நான் பேச 5 நிமிஷத்துல இன்னொரு ஸ்லிப் வந்துருச்சு. சாம்பார் சாதம் வந்து விட்டபடியால் பேச்சை நிறுத்தி பேசுறது சாம்பார் சாதம். அதுக்கு நடுவில் சாம்பார் சாதம் திடீர்னு வந்த உடனே மறுபடியும் எழுதுறா சாம்பார் சாதம் வந்து விட்டபடியால் பேச்சை நிறுத்தி கொள்ள. அப்ப கர்மம் என்பது நம்ம கண்டிப்பா செஞ்சே நானும் செய்யணும்.
அதனால எழுந்துக்கணும், தூங்கணும், இதெல்லாம் உடலுக்கான நிறுத்திட்டாக்கா அப்புறம் அவன் தான் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ல அதுக்கு சொத்தை எழுதி வைக்கணும். அதனால பேரே எழுதிட்டான். அப்போ அப்படின்னு எழுதிட்டான். திரும்பி வீட்டுக்கு வர முடியாது. நல்ல பொசிஷன்ல இருந்தா மெரினா, இல்லன்னா கடமை. நல்ல பொசிஷன் இல்ல நமக்கே தெரியும். எவன் வருவானோ மாட்டானோ, அதான் புத்துக்காரியத்தை பத்தி கவலைப்படுவானு சொல்லிடுச்சு. ஏன்னா கேரக்டர் பார்த்து விட்டாரு. ஏற்கனவே படையல் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா போட்டார். நம்ம போய் உட்காந்து சாப்பிட்டு வைத்துதான். இங்கேயே அப்படி போட முடியாது. ஏன்னா பாத்திரத்தை சுத்தி பண்ணணும், ஸ்தலை சுத்தி பண்ணணும், அப்பயத்தை வீத்தா அதெல்லாம் நமக்கு கல்யாணத்துல அதே கிடையாது. ஒரு பேப்பரை ஒண்ணு வைக்கிறான், ஒரு டேக் ஒண்ணு போடுறான். இதுல வேற சில கல்யாணத்துல சாப்பிடும்போது பின்னாடி ஒருத்தர் நின்று சந்தோஷமா இருக்கு. சாஸ்திரம் ஒண்ணும் கஷ்டமே கிடையாது. சாஸ்திரம்ன்றது என்ன? இட்ஸ் மோர் தேன் சயின்ஸ். சனாதன தர்மம். அதனால கர்மத்தை கர்ம யோகமாக மாற்றுங்கள். கர்மத்திலிருந்து பலனை பிரிக்காமல் கர்மத்தை செய்து எதுக்கடா செய்யற? மனசுத்தி, சித்த சுத்தி. சித்தத்தை சிவன் பாலே வைத்தால் நல்லது. அதனால மாணிக்க வாசகர் சொல்றார், சித்தம் அழகியார் பாடார் சிவன். சித்தம் அழகா இருக்குன்னா, ஒரு ஆட்டோல எண்ணம் அழகானால் எல்லாம் அழகா, உள்ளம் அழகானால் உலகம் வசமாகும். அவ்வளவுதான். எல்லாம் பகவான் தான். எப்ப வரும் பகவானுடைய புத்தின்னு கேட்காத. ஏற்கனவே புத்தன் மனச திருத்தறதுலயே என் மனசு நல்லா இருக்கா, எனக்கு இந்த பதவி கிடைக்கலையேன்னு கவலைப்படுறியா, எனக்கு அது வரலையே, மருமக என்னை கவனிக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஒன்னும் உன்னை யாரும் கவனிக்க. அவ வேற கவனிச்சு ஏற்கனவே சீரியல் பார்த்து அதுல வேற பால்ல விஷத்தை கிடக்கிறா. அது பாக்கியலட்சுமியா தெரியல, எதிர்நீச்சலா தெரியல. ராம 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 கலியையும் பலி கொள்ளும் ஒரு நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடிடுவோம், கீர்த்தனம் பாடிடுவோம். ஹரே ராம ஹரே ராம. உபனிஷத்துல வாக்கியம் ஹரே ராம 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 ராம. ஏன் தெரியுமா? ரா என்பது அக்னி பீஜம். அக்னி. ரம் அக்னியாத்மனே நமஹா சொல்றோம். அங்கன்யாசம் கரன்யாசம் தெரியும். இந்த கட்ட விரல் அக்னி. ரம் ரம்னா நீங்க வேற ஏதாவது நினைச்சிருக்கீங்க. ரம்னால அதுவும் ஸ்பிரிட் தான். ரேபம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. ரேபம் பிரகாரம் சொல்றது இல்ல. சரிதானா? இல்லாமல் அக்னி பஸ்மமா. பிராரப்தம் மட்டும்தான் இருக்கும், சஞ்சிதமும் இருக்காது. ஆகாமி ஏற்கனவே செஞ்ச பாவ மூட்டையும் அழிச்சிருவோம். ஆகாமி இனிமேலும் நீ தப்பு செய்ய போறது. பிராரப்தம் மட்டும் இருக்கும். பிராரப்தம் உனக்கு தெரியாது. ஏன்னா நீ சினிமாவை பாக்குற மாதிரி பார்த்து அப்படிங்கிறார் ரமணர். ரமணனுடைய சரணனுடைய நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பான். அதனால இந்த கதை என்ன சொல்றதுன்னா, உன்னுடைய கடமையை மட்டும் செஞ்சு. கடமை எப்படி செய்யணும்? கிருஷ்ணாயுசம் என்ன சொல்றது? பலன் அதுல இருந்து பலன் அதுல இருக்கு. நீ தனியா பிடிச்சிட்டா வருமா வராதா, எப்ப முடியும், முடிஞ்சா முடியுது, முடியாட்டா பொறுத்து ஒன்றும் கவலைப்படாது. ஆனால் இதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஒண்ணும் கிடையாது. செல்தாக செல்றா எல்லாம் நல்ல கவலையே படாது. இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணம். பிரிம்மிங்கிற சிவானம் பிரிம்மி இறைவனுடைய அருள் அப்படி. முயற்சியின் நிறைவு ஆதாரம் கருணையின் இறைவனுடைய கருணை. இறைவனுடைய கருணையும் முயற்சியினுடைய நிறைவு எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரயத்தனம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணா. உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் கண்ணன். கிருஷ்ணனே உதாரணங்க. ஒரே ஒரு உதாரணத்தை நான் நிறைவு செய்ய. ராஜயோகம் ஒண்ணு இருக்கு, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். என்ன இதெல்லாம்?
ஒண்ணு அழுக்கான மனம் இருக்கு இல்லையா, உள்ளம் உயிரோடு சேர்ந்து ஒரு அழுக்கான துணிய அழுக்கு நீக்கணும்னா என்னென்ன தேவை? ஒண்ணு சவக்காரம். கவலைப்படாதீங்க, தமிழ்ல சொல்லிருக்கேன், சோப். அதுக்கப்புறம் என்ன தேவை? தண்ணி, நீர் இருக்கணும், புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன தேவை? அந்த துவைக்கிறதுக்கான ஒரு ஆர்வம், மன உறுதி இருந்தாதான் துவைக்கும். அப்படின்னா காலமே கட்டியே போகாது. அது மட்டும் இல்ல, அந்த வேலையை நீ செய்யணும். வேலை செய்யணும், மன உறுதியோட வேலை செய்யணும், தண்ணி இருக்கணும், அதுக்கப்புறம் சோப்பு இருக்கும், புரியுதா? உயிரே அழுக்கு துணி உடல் மண்ணே நம் பிறப்பு உலக வாழ்க்கையில் கொள்ளாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே கசக்கையிலே. இதான் என் வாழ்க்கை. அப்ப சவக்காரம் என்பது அது தேய்க்கிறது, அழுக்கு போறது, அது ஞான யோகம். நீர் என்பது பக்தி யோகம். மன உறுதி என்பது ராஜயோகம். தொடர்ந்து செயல் செய்வது கர்மயோகம். நாலுத்தையும் கண்டன் செய்யும். முதல் 6 சாப்டர் கர்மயோகம், அடுத்த 6 சாப்டர் பக்தி யோகம், கடைசியா ஞான யோகம். ஞானம் தான் உனக்கு கொடுக்கும். அந்த அறிவு வரணும். அந்த அறிவோடு பக்தி இருக்கணும். வெறும் இல்லைன்னா ட்ரையா இருக்கும். இந்த நாளைக்கு பிரயோஜனப்படாது. எல்லாம் சொல்லுவான், கடைசியில பாவம் அவனுக்கு ஒண்ணு. அதை சொல்றாரு வள்ளுவர். அவனுக்கு பேர் பேதை. பேதை என்ன ஆகும்னா, அவன் அவனுடைய வாழ்க்கை ஒரு செயல்ல 7 ஜென்மத்துக்கு நரகத்தை தேடிப்பான். உண்மை செயலாற்றும் பேதை விழுமையும் 7 பிறவியும் நரகத்துல இருப்பான். அதனால இந்த பிறவி எப்ப போகும்? நம்மளோட வழி நடத்துறவன் அவன் தான். அவனை விடாம. அதனால பகவத் பாதர் சொல்றாரு, ஆதிசங்கரர், ஆபத்தி கிம் கரணீயம், ஆபத்து காலத்துல நான் என்ன செய்யணும்? சரண யுகலம் ஸ்மரணீயம், வாழ நினைச்சுட்டே இருப்பான். அந்த 2 பாதம் என்ன? பரஞானம், அபரஞானம். ஞானம், விஞ்ஞானம். ஞானம் என்பது பரம்பொருளை பற்றிய அறிவு, விஞ்ஞானம் என்பது உலகப் பொருளை பற்றிய அறிவு. அப்ப ஞான விஞ்ஞான இந்த 2 பாதத்தையும் இந்த உலகத்துல இருந்து பார்க்கணும். உலகத்திலையும் எப்படி வாழணும்னு தெரியும். உலகத்துல நீ வாழ்க்கை தெரிஞ்சு நீ பாட்டு ஒரே சாமியாரா போகும் போல நீ சிரிக்கிற மாதிரி சிரிக்கணும். எப்பயும் சிரிப்பு, இந்த ஹேர் ஹோஸ்டஸ் சிரிப்புன்னு ஒண்ணு நல்லா போட்டிருப்பாங்க. வாய்மை, வாய்மை. உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? இங்க உங்க கிட்ட எல்லாம் மாட்டிட்டனே. ஆனா சிரிக்கணும், அதான் இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள பகவானே என்னை எப்போ அடுத்த எப்போ நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பாழ் உழப்பிலதனை உணர்ந்து உணர்ந்து சென்று ஆங்கு இன்ப துன்பங்கள் சென்று பகையற்றால் அன்றே அப்பொழுதே வீடு அதுவே வீடாமே என்று சொல்கிறார் நம்மால். போல ஞானம் இனிமேல் கல்வி வீடுன்னா எங்கேயோ போறதில்லை. எங்கேயோ போனா அதை கன்ஃபார்ம் இன்னொருத்தர் அனுப்ப மாட்டார். இவருக்கு இறைவனடி சேர்ந்தாருன்னு போட்டுறான் போஸ்டர்ல. நீங்க எதுக்கும் ஒரு தடவை போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க, நான் போவானா? அப்ப வர்க்கம் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்பிக்கை, அதெல்லாம் இருக்கு. அது வேற விஷயம். எது வரல இருக்கு? மனசு இருக்கிற வரலும் இருக்கு. எல்லாம் பித்ருலோகம், சூரியலோகம், சந்திரலோகம் எல்லாம் இருக்கு. மனசுதான் எல்லாம். மனசை இங்கேயே நீ அழிச்சுட்டா மனோ நாசம் ஆயிடுச்சுன்னா அன்றே அப்பொழுதே வீடு அதுவே வீடு. வீடு அப்படி விடுபடுவது வீடு. அற்றது பச்சனில் குற்றது வீடு. அவ்வளவுதான். அப்ப சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கை என்ன கிடைக்கிறதோ தெரியாது, மெனு என்னன்னு தெரியாது. சந்தோஷமா இப்படி இருக்கிறது தெரியல. இவ்வளவு நேரம் நடத்தி ஏதோ பிரயோஜனம் காரணம் இதுக்கு பிரசாதம் இருக்கப்பா, ஒண்ணு கவலைப்பட. நல்லா படிங்க. வியாச வித்யாமந்திரத்துல என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் பாலாஜி ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கார். நாராயணன்ஜி போன்றவர்கள் ஆசீர்வாதம்.
வந்து என்ன பிராகிருதம் இருக்கு, பிரகிருதி இருக்கு, சன்ஸ்கிருதி சன்ஸ்கிருதி இருக்கு. பார்த்து 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 செதுக்கி செதுக்கி ஒரு மொழியை பண்ணியிருந்தாங்கன்னா பாரதி ஒரே வார்த்தை சொல்ல. அது எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னு தெரியல. அந்த வரி எப்பயுமே படிக்கும் போது பாணினேன்னு ஒருத்தன் பிறந்தாங்க, அதனால நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லும்படியா இருக்கியா அவனுடைய அஷ்டாத்தியாயி. நம்பரும் திறனோடு ஒரு பாணினி ஞான வீதி இலக்கணம் சமைத்தது. எவனுமே இனிமேல் உலகத்துல நம்ப மாட்டானா. இந்த மாகேஸ்வர சூத்திராணி அந்த 14 சப்தங்களை வைத்துக் கொண்டு என்ன மாதிரி பண்ணிருக்கான் ஐயா. ஐயா நம்பவே முடியாதுங்கிறான். யாரு? பாரதி. பாரதி சொல்றான் இந்த நாட்டுடைய கல்வி திட்டத்தை பத்தி. இது மோடி திட்டம், இது திராவிட மாடல் திட்டம் இல்லைன்னு சொல்றது. அந்த மோடி திட்டத்துல சொல்றாரு, சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் பாட்டுரை செய்ததும் கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர்வான் ஒரு கோளையும் மீனையும் ஓர்ந்தளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் நம்பரும் திறனோடு ஒரு பாணினி ஞான வீதில் இலக்கணம் சமைத்தது. நம்பரும் திறல்னா நம்பவே முடியாது. இப்படி ஒரு மனுஷன் இருக்கான். பாணினியை பத்தி சொல்றேன். அப்படிப்பட்ட சம்ஸ்கிருதத்தை படிக்கிற வாய்ப்பு கிடைச்சா நம்ம மனம் பண்படும். ஏன்னா இந்த 2 கண்ணுல ஒரு கண் சம்ஸ்கிருதம், ஒரு கண் தமிழ். ஒண்ணு தேவ மொழி, இன்னொன்னு வேத மொழி. தமிழ்ல என்னடா ஆகும்? இதயம் குருகும், இதயத்தை நெகிழவை. சம்ஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்தே இருக்கும் எப்பயும். எப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் போல பிரிக்கவே முடியாது. இவன் பிரிக்கணுங்கிறான். காரணம் இவனுக்கு எப்பவுமே விதவை தான் இப்படி தேவை. நம்ம ஆசீர்வாதம் சுமங்கலி பவா. சங்கம் தமிழ்னு சொல்ற சங்கம் இலக்கியத்துல எங்கேயாவது சங்கம்ன்ற வார்த்தை இருக்கான்? சங்க இலக்கியத்திலே இல்லை. வேறு சங்க இலக்கியம் அந்த புறநானூறு, அகநானூறு, நெடுநல் பாடை, கலித்துகை, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை எங்கேயாவது சங்கம்ன்ற வார்த்தை வருதாங்க? இல்ல. ஒரே பாட்டுல வருது, அதுவும் அப்ப பாடுறது இல்லை. பாலும் தெளிதேனும் சங்கத்தமிழ் ஒன்றும் தா அப்படின்னு வருது. அங்கதான் சங்கம் வருது. சங்க இலக்கியத்துல சங்கமே இல்லை. திடீர்னு எஸ் வி சேகர் பேரை சொல்லக்கூடாது, சொல்லணும். அல்வா எங்கே, அல்வா எங்கே, அல்வா எங்கே? ஏன் திடீர்னு கத்துறீங்க? நாடகத்துக்கு டைட்டில் எங்கேயாவது வரவானா? அது மாதிரி சங்க இலக்கியம் சங்க இலக்கியமே இல்லையப்பா. திருக்குறள்ல தமிழே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? தமிழ்ன்ற சொல் இல்ல, ஆனா தமிழ் இல்லையா தமிழே. அப்ப மொழி எது முக்கியம்னா மொழி தரும் வழிதான் முக்கியம். மொழி முக்கியம் இல்ல. மொழி வாழ்க, மொழி வாழ்கன்னு இப்ப எங்க இருக்குது? ஒன்று தமிழ் வாழ்கிறதுன்னு நீங்க பேசும்போதே கவனிங்கள, சாப்பிடும் போது கவனிங்க. எத்தனை பேர் தமிழ்லயே பேசுறோம்? முதல்ல எடுத்தோன்னு என்ன அந்த டிஃபன் வந்தாச்சான்னு தான் கேட்கறேன். ஆரம்பமே தமிழ்ல தான். அறம் சிரம் புறம் நீட்டாது. அறமும் சம்ஸ்கிருதம், தமிழ் சம்ஸ்கிருதம், சிரமும் சம்ஸ்கிருதம், புறம் தான் தமிழ். நீட்டாது. அந்த புறமும் ஏன் போட்டானா கரம் சிரம் வரதுனால புறம் போட்டான். சம்ஸ்கிருதம் பிரிக்க முடியாதுடா, தமிழையும் பிரிக்க முடியாது. அன்னையும் பிதாவும். அன்னை என்பது தமிழ் சொல், பிதா என்பது சம்ஸ்கிருதம். அன்னையும் அச்சனும் முன்னறி தெய்வம் போட்டிருக்கலாம் அந்த படம். அல்லது அன்னையும் தந்தையும் போட்டிருக்கலாம். இதுக்கு அன்னையும் பிதாவும்னு இல்ல, அது இயேசுநாதர் வந்த பிறகு போட்டதுன்னு சொன்னாலும் சொல்லிடுவான். அன்னையும் பிதாவும்னா உன்னுடைய அன்னை என்பது தாய்மொழி தமிழ், பிதா என்பது தந்தை மொழி சம்ஸ்கிருதம். அது ரெண்டும் கண்ணுடா. அதனால இது சொல்லு. அதனால இனிமேல் கர்மம் கர்மம் அப்படின்னு சொல்லாத, கர்மம் அப்படி சொல்லு. ஏன்னா அதே எப்படி கர்ம கர்மம் அப்படின்றான். எல்லாம் என் வேணான்றான், எல்லாம் என் கோளாறுன்றான். கோள்னா கிரகம், ஆறுனா வழி, கிரகச்சாரம். எல்லாமே கிரகச்சாரம் தான்ப்பா. எவ்ரிதிங் இஸ் ஸ்பிரிட். எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? குழந்தைகளுக்கு எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல்
வேறு ஒன்று அறியே பராபரமே. இதுதான் இருக்கணும். அதனால கர்ம